வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னுள்ளிருந்து என்னை ஆக்கியும் ஊக்கியும் தன்னுள் விளைகின்ற தன்னருளை இன்னும் இன்னும் பாய்ச்சி பாம்போக்கி பக்குவத்தை கூட்டுவிக்கும் ஓச்சலில்லான் தாள் என் தலை. குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தாமே. குருவே துணை. தாயானை தந்தையனக்காயினானை சத்குருவும் ஆனானை தமியேன் உள்ளே மேயானை கண் காண விளங்கினானை மெய்மையனக் கழித்தானை வேதஞ்சொன்ன வாயானை வஞ்சமில்லா மனத்தினானை வரம் கொடுக்க வல்லானை மணிமன்றின்றி ஏயானை துரிய நடுவிருக்கின்றானை எம்மானை கண்டு களித்திருக்கின்றேனே. உறவானை என் உயிர்க்குளுயிரானானை உருவிலைகள் செய்யனும் அவையுண்ணி என்னை மறவானை அறவாளி வழங்கினானை வஞ்சகர்க்கு திருக்கோயில் வழி கபாடம் திறவானை என்னளவில் திறந்து காட்டி சிற்சபையும் பொற்சபையும் சேர்வித்தானை இரவானை பிறவானை இயற்கையானை எம்மானை கண்டு களித்திருக்கின்றேனே. வாழ்க வளமுடன். பேரன்பு கொண்ட இந்த அற்புதமான பவானி அறிவுத்திருக்கோயிலினுடைய நிர்வாகிகள், பொறுப்பாசிரியர்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மெய்யுணர்வாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, உண்மையான கல்வி எது என்றால் அது இங்கே கற்றுக் கொடுக்கக்கூடியதுதான் உண்மையான கல்வி. எந்த கல்வி மனிதனுக்கு அவசியமோ தேவையோ அந்த கல்வி இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்போ பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கறதெல்லாம் கல்வி இல்லையா அப்படின்னா, அது கல்வி என்பது என்ன? ஒரு மனிதனை அறிவுடையவனாக்க வேண்டும், ஒரு மனிதனை பண்புடையவனாக்க வேண்டும், ஒரு மனிதனை ஒழுக்கமுடையவனாக்க வேண்டும். இந்த மனித சமுதாயத்தை பண்பிலும் ஒழுக்கத்திலும் பண்பாட்டிலும் உயர்த்த வேண்டும். அதுதான கல்வி. அப்போ எத்துணை ஆயிரம் கல்வி கூடங்களை நம்ம வெளியே பார்க்குறோம். அத்தனை பள்ளிக்கூடத்திலையும் படிச்சுட்டு வந்த பட்டதாரிகள் எல்லாம் வாழ தெரிந்து வாழ்றாங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கற்றவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கு. நாம் சுதந்திரம் வாங்கிய காலத்தில் கற்றவர்களுடைய எழுத்தறிவு, எழுத படிக்க தெரியாதவங்க நிறைய இருந்தாங்க. இன்னைக்கு எழுத படிக்க தெரியாதவங்க எங்க யாராவது இருக்கீங்களாமா? யாருக்காவது எழுத படிக்க தெரியாதா? எல்லாத்துக்குமே எழுத படிக்க தெரியும். எல்லாமே படித்தவங்க நம்ம வெளியே பார்க்குறோம். எல்லாமே படித்தவர்கள். ஆனால் வாழ தெரிந்து வாழ்கிறோமா? அமைதியாக வாழ்கிறோமா? அடுத்தவனை துன்புறுத்தாமல் வாழ்கிறோமா? அடுத்தவனை சுரண்டாமல் வாழ்கிறோமா? இல்லையே. அப்ப அந்த கல்வியில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது. எழுத கத்துக்கிறோம், படிக்க கத்துக்கிறோம், கணக்கு போட கத்துக்கிறோம். இதை தாண்டி நான் யார், என் ஆன்மா உயிர் என்றால் என்ன, மனம் என்றால் என்ன, இயற்கை எப்படி உருவானது, எப்படி இயற்கையானது, எப்படி இயங்குகிறது, என்னுடைய நோக்கம் என்ன, நான் மனிதனா பிறந்தனே, எதுக்காக வந்தேன் என்பதையெல்லாம் பள்ளிக்கூடத்து கல்வி நமக்கு கற்றுக் கொடுக்குதுங்களா? இல்லை. ஒழுக்க பழக்க வழக்கங்களையும் இயற்கை தத்துவங்களையும் இறை நீதியையும் செயல் விளைவு தத்துவத்தையும் அங்கே பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியல. ஆகவே நாம் அவற்றை நம்முடைய சாமிஜி அவர்கள், மகரிஷி அவர்கள் இங்கே மனவளக்கலை என்ற முறையில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை இங்கே படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ உண்மையான கல்வி எது? ஒரு பாதி தான் பள்ளிக்கூடத்தில், ஒரு பாதி தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது.
மீதி முக்கியமான பாதி அங்கே விடுபட்டு போனது. அந்த உண்மையான கல்வியை இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம். அதுக்கு வயது வித்தியாசமே இல்லை. இங்க சின்ன இளைஞர்களும் இருக்கிறீங்க, வயசானவங்களும் இருக்கிறோம். இதை வந்து படிச்சுக்கிட்டே இருக்கு. வாழ்நாள் முழுக்க படிக்க வேண்டிய கல்வி இது, மெய்கல்வி. ஆகவே இது உண்மையான கல்வி. இந்த கல்வியானது எந்த அளவிற்கு மனித குலத்திற்கு சென்று சேருகிறதோ அந்த அளவிற்கு தான் மனித குலத்தில் அமைதி நிலவும். அமைதி தேவைப்படுது இன்னைக்கு உலகத்துக்கு. இன்னைக்கு உலகத்துல எத்தனை இடத்துல சண்டை நடக்குதுங்க, போர் நடக்குது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் பெரிய போர் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு நிமிடமும் எத்தனை பேர் வந்து உயிரை இழக்கிறார்கள், உடல் உறுப்பை இழக்கிறார்கள், எத்தனை குழந்தைகள் தாய் தந்தையரை இழக்கிறார்கள், எத்தனை பேர் அகதிகள் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் அகதிகளுடைய நிலையிலிருந்து பார்த்தா தான் தெரியும். இங்கே வந்து நாம் வந்து சுதந்திரமாக இருக்கோம். நமக்கு வந்து பணம் இருக்குதோ சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, நமக்கு சாப்பாடு இல்லாமல் கூட இருக்கலாம், நம்ம கையில் காசு இல்லாமல் கூட இருக்கலாம். நாம் இந்த நாட்டினுடைய பிரஜை, நம்மளை யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது, வீடு இல்லைனாலும் ரோட்டில் போட்டு தூங்கலாம், ரோட்டு ஓரமாக எங்கேயாவது இருக்கலாம், மரத்துக்கடி இருக்கலாம், ஆதார் கார்டு காட்டலாம், பாரு இந்த நாட்டினுடைய பிரஜை, ஒரு உரிமை, ஒரு தார்மீக பலம் இருக்கும். ஆனால் ஒரு அகதி அப்படின்னு போயிட்டா அங்கே வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு முதலில் உண்டா? யார் வேணாலும் அவர்களை எது வேணாலும் செய்வாங்க. அந்த நாட்டு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்த அகதி என்றாலே எந்த உரிமையும் இல்லை. அவர்கள் யார் வேணாலும் ஒரு அச்ச உணர்வோடு அவர்களுடைய குழந்தைகளை வைத்து கொண்டு அவர்கள்லாம் எவ்வளவு ஒவ்வொரு நாளும் எத்தனை அகதிகள் வந்து வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ வந்து இங்கே போர் நடக்குது இல்லைங்களா? இப்போ புதுசாக போர் ஆரம்பித்து நடந்துட்டு இருக்கேன். ஏங்கிங்க வளைகுடான ஈரானுக்கும் இஸ்ரேல் இங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் எங்கெங்க வந்து இது போன்ற போர்கள் இன்னும் எங்கெங்க வரும்னு சொல்ல முடியாது. இப்படி உலகம் அமைதியற்ற ஒரு நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தீர்வு நம்முடைய மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த கல்வி வந்து உலக அமைதி அப்படிங்கிற பொருள் பற்றி நிறைய நாம சிந்திக்கணும். சரி, இதை வந்து நம்ம இறுதியில் சிந்திக்கலாம். இப்போ லேசா அதை பற்றி நம்ம ஒரு மேலோட்டமாக ஒரு தொடுதல் மட்டும் இப்போ நம்ம செஞ்சிட்டோம். இப்போ இன்றைய தலைப்பு என்னங்க? திருவள்ளுவரும் வேதாத்திரியும். எழுதி போட்டிருக்கா? இல்லை. ஓ, திருவள்ளுவரும் வேதாத்திரி. ஏன்னா தலைப்பை மறந்துடக்கூடாது. இப்படிதான் ஒரு இடத்துல ஒரு பேராசிரியர் பேச போனார். அருமையான பேராசிரியர், 1.5 மணி நேரம் அங்கே போகும்போதே அந்த மேடையில் எழுதி போட்டிருந்தாங்க, ஒரு அருமையான தலைப்பு எழுதி போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு போயிட்டு அருமையாக உட்கார்ந்தாரு. 1.5 மணி நேரம் பேசினார். அருமையான தலைப்பு, அருமையாக 1.5 மணி நேரம் பேசி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் கேட்டார், எப்படி இருந்ததுங்க நான் பேசுனது வந்து எப்படி இருந்ததுன்னு கேட்டார். அதுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, ஐயா பேசுனீங்க, ஆனால் நீங்கள் வந்து கொடுத்த தலைப்பு இல்லாமல் மாற்றி பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்களே, அங்கே எழுதி போட்டிருந்தா நான் பேசினேன் அப்படின்னாரு. ஐயா, அது நேற்று பேசினவருக்காக எழுதி போட்டதை நாங்கள் அழிக்காம விட்டுட்டோம், அதை வந்து நீங்கள் அதையே பேசிட்டீங்க. பரவாயில்ல, பேசியிருந்தா பரவாயில்லைங்க, அவர் வேற மாதிரி பேசியிருப்பாரு, நான் வேற மாதிரி பேசியிருப்பேன் இல்லையா, நான் சொன்ன கருத்து அவர் சொல்லியிருக்க மாட்டாரு, அவர் சொன்ன கருத்து நான் சொல்லியிருக்க மாட்டேன், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இல்லையா, என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாரு. ஒன்றும் இல்லைங்க, அவர் ஒரே அடியா தூங்கடிச்சாரு, நீங்க எழுப்பி தூங்கடிச்சிங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அது போல ஏன் சொல்ல, தலைப்பு முதல்ல நினைவு வச்சுக்கல இல்லையா, வள்ளுவரும் வேதாத்திரியும். அதாவது இந்த தலைப்புல ஒரு சிறிய மாற்றம். திருவள்ளுவரும் வேதாத்திரியும் அப்படிங்கிற தலைப்பை வந்து திருக்குறளும் வேதாத்திரியமும் அப்படின்னு வச்சுக்கிட்டா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். திருக்குறளும் வேதாத்திரியமும். ஏன்னா திருவள்ளுவர் என்ற அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு பெருசா தெரியாது, அவருடைய வாழ்க்கையை பற்றியெல்லாம் நமக்கு பெருசா தெரியாது. சின்ன சின்ன கதைகள் தெரியும், செவிவழி கதைகள். திருவள்ளுவருடைய மனைவி யாருங்க? வாசுகி அம்மையார். அவ்வளோதான் தெரியும். திருவள்ளுவர் வந்து மணல் மூட்டையில வந்து மணலை கட்டிக்கிட்டு ஊராக போய் இந்த மணலை வந்து சோறு சமைச்சு கொடுக்குற பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டுக்கிட்டே போறாரு. பார்த்துட்டு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல இது பண்றாங்க. ஒரு இடத்துல மட்டும் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண் அந்த மணலை வாங்கி வீட்டுக்கு பின்னால கொண்டு போய் கொட்டிட்டு வீட்டில இருந்த அரிசியை சமைச்சு
கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சாமிஜி அந்த கதைக்கு இப்படி விளக்கம் சொல்றாரு. அந்த கதை ஒன்று தெரியும், திருவள்ளுவரை பத்தி தெரியுங்களா உங்களுக்கெல்லாம்? தெரியாதா? இதுதான் வாசுகி அம்மையாருக்கும் திருவள்ளுவருக்கும் எப்படி திருமணமானதுங்கிறது இதுதான் கதை. அவர் திருவள்ளுவர் துறவரம் பூண்டவர். அவர் என்னன்னா அவர் தவ வாழ்க்கை வாழக்கூடியவர். தவ வாழ்க்கை வாழக்கூடியவரை ஒரு பெண் கல்யாணம் பண்ணிக்க விரும்புவாங்களா? ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை துணைவர் நல்லா பொருள் ஈட்டணும், பணம் சம்பாதிக்கணும், நல்லா வீடு கட்டணும், நல்லா நகை நட்டு போட்டுக்கணும், நல்லா உலக இன்பங்களை நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. அப்போ திருவள்ளுவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னை விரும்பி தன்னுடைய தவ வாழ்க்கை தெரிந்தோ தன்னை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணை நான் செலக்ட் பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். அப்போ யாருடைய வற்புறுத்தலோ, அவர்களுடைய அம்மாவுடைய வற்புறுத்தலோ அப்பாவுடைய வற்புறுத்தலோ அல்லது யாருடைய வற்புறுத்தலும் இல்லாம தானாகவே விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண் வேணும். அதுக்கு ஒரு உபாயம் பண்றாரு. மணலை மூட்டையா கட்டி வச்சுக்கிறாரு. ஒவ்வொரு வீடா, பெண் இருக்கக்கூடிய வீடா போய் இது மாதிரி நான் தான் திருவள்ளுவர், இது மாதிரி எனக்கு உங்க வீட்டு பெண்ணை கொடுங்க, அதாவது இந்த மணலை சோறாக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அது முடியாது இல்லையா? மணலை சோறா சமைக்க முடியாது, மணலை அரிசியாக்கணும், அரிசி அப்புறம் மணல் அரிசியாக்குறதுலாம் முடியாத வேலை. அப்புறம் நிறைய எல்லாமே புறக்கணிச்சிடுறாங்க. அப்புறம் ஒரு பெண், அறிவாளி பெண் மட்டும், வாசுகி மட்டும் இவரை மணந்துக்கணும்னு விரும்புறாங்க. ஆகவே அவர்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்றாங்க, மணலை வீசி எறிஞ்சிட்டு பின்னால கொள்ள பக்கம் வீட்டில் இருக்கிற அரிசியை போட்டு சமைச்சு போட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை துணைவராக திருவள்ளுவரும் வாசுகியும் மிக அருமையாக இல்லறம் நடத்தியதாக வாசுகி அம்மையார் அவருடைய பெருமைகளையெல்லாம் நிறைய சொல்றாங்க. இது ஒரு கதை. இவ்வளவுதான் தெரியும் திருவள்ளுவரை பற்றி. ஆகவே நாம் திருக்குறளும் வேதாத்திரியமும் என்ற தலைப்புல பேசினா கொஞ்சம் சிந்திக்கலாம். மிகப்பெரிய தலைப்பு. அதாவது திருவள்ளுவர் என்பவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அறிவாளி, ஒரு மாபெரும் மேதை, வாழ்க்கை தத்துவம் எல்லாவற்றையும், இயற்கை தத்துவம், வாழ்க்கை தத்துவம் எல்லாவற்றையும் உணர்ந்த ஒரு மிகப்பெரிய ஞானி, மாமனிதர், பெருந்தகை, இப்படி எத்தனையோ சொல்லலாம். அவர் இயற்றிய திருக்குறளுக்கு இணையான ஒரு நூல் இன்னொன்று இல்லை. இது நாள் வரை உலகில் தோன்றி இப்ப கையில அதன் பிறகு நூல்கள் நிறைய பார்த்தீங்கன்னா சங்க காலங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் தீயில போட்டாங்க, பார்த்தீங்கன்னா தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிட்டுது, நிறைய நூல்கள் செல்லரித்து போனது, நிறைய நூல்கள் எல்லாம் அழிந்து போனது. இப்ப இருக்கக்கூடிய தமிழ் நூல்கள்லாம் மிக சொற்பமானதுதான். என்ன ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடத்துல பழைய நூல்களை எல்லாம், அந்த காலத்துல எல்லாம் ஓலைச்சுவடிகள் தான், பழைய நூல்கள், மிக மிக அரிதான மிக உயர்ந்த நூல்களை எல்லாம் ஓலைச்சுவடிகள்ல ஒரு இடத்துல பாதுகாத்து வச்சிருக்காங்க. அங்க நெருப்பு பிடிச்சிருக்கு, நெருப்பு பிடிச்சி எரியுது. அதை ஓடி அரசர்கிட்ட சொல்றாங்க. அரசர்கிட்டயே ஒரு பெரிய ஒரு தமிழ் அறிஞர்கிட்ட சொல்றாங்க. அவர் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதையும் தாண்டி அங்கே ஒன்று இருக்குமானால், ஏதாவது நூல்கள் எரியாமல் இருக்குமானால் அதுதான் மனித குலத்திற்கு இறைவன் தகுதி உள்ளது, இதுதான் தகுதி உள்ளது என்று கொடுக்கறான், மற்றதெல்லாம் தகுதி இல்லாததுன்னு சொல்லி இறைவனே அழிக்கிறான், விட்டுருங்க, நீங்க ஒன்றும் நெருப்புல பூந்து உங்களுடைய உயிரை மாச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு சில நூல்கள் கிடைக்குது. அப்படி கிடைத்தது திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அறநூல் திருக்குறள். அதனுடைய பெருமைகளை பார்த்தீங்கன்னா, கடுகை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. ஔவையார் இல்ல, இன்னொருத்தர் சொல்றாரு. கடுகு எவ்வளவு சின்னது இருக்குதுங்க, கடுகுல ஒரு ஓட்டை போட்டு கடுகை துளைத்து ஏழு கடலை, கடல்கள் 7 கடல்களையும் அதற்குள் புகட்டனா எவ்வளவு ஒரு மதிப்புள்ளதாக இருக்குமோ அதுபோல 2 அடிகள் தான், மேலொரு அடி கீழொரு அடி. ஆனா அதற்குள் அவ்வளவு உயர்ந்த பொருள்களும் உயர்ந்த கருத்துக்களும் அதுல இருக்குது. கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள்.
ஔவையார் சொல்றாங்க, இல்ல அப்படி இல்ல, அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தெரித்த குரல் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. கடுகு கூட இல்ல, அணு. அணு என்பது கண்களால் பார்க்க முடியாத மிக 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 நுண்ணியது. அதை துளைத்து ஏழு கடலை புகட்டினா எப்படி செறிவுள்ளதாக இருக்குமோ அப்படி செறிவுள்ளதுதான் திருக்குறள் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. இப்படி ஒரு அற்புதமான ஒரு உயர்ந்த நீதி நூல் அதான் திருக்குறள். இப்ப பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் தோன்றிய காலத்துல ஒரு சின்ன கதை தான், செவிவெளி கதை. இதை நாம தெரிஞ்சுக்கிறது நல்லது. திருவள்ளுவர் எல்லாவற்றையும் அவர் இன்னும் நிறைய எழுதியிருக்கலாம். திருக்குறள் திருக்குறள் மட்டும்தான் எழுதினாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு கிடைத்தது அவர்தான். திருவள்ளுவர் என்பதே அவருடைய உண்மையான பெயர் தானாங்கிறது சந்தேகம். ஆனா அது நமக்கு கிடைக்கல. அந்த நூலுக்கு திருக்குறள் என்றுதான் அவர் பெயர் வைத்தாரா என்பதும் கேள்விக்குறிதான். அவர் வேறொரு முப்பால் என்று நிறைய பேர் சொல்றாங்க, என்ன பெயர் வைத்தாருன்னு தெரியல. ஆனாலும் ஒரு உயர்ந்த நூல். அதுல பாத்தீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் எழுதி முடித்து விட்டார். திருக்குறளை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதை அந்த காலங்கள்ல அறிஞர்கள் ஏத்துக்கணும் இல்லையா, அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நாம படிச்சு முடிச்சிடறோம். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டிகிரி படிக்கிறேன்னு வச்சிங்களேன். டிகிரி படிக்கிறோம், பாரதியார் யூனிவர்சிட்டியிலோ அல்லது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலோ ஒரு டிகிரி படிக்கிறோம், படிச்சு முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் நம்ம தேர்வு எழுதுனதுக்கு அப்புறம் நமக்கு சான்றிதழ் கொடுக்கறது யாரு? பட்டம் யூனிவர்சிட்டி தான் கொடுக்குது. அது அவன் ஏற்றுக்கிட்டாதான் நம்ம பட்டம் வாங்க முடியும். ஏற்றுக்கலன்னா நாம் படித்ததுக்கு என்ன ஒன்றும் கிடையாது, அவங்க இப்ப ஃபெயில் பண்ணா முடியுது. அதுபோல திருவள்ளுவர் எல்லாம் எழுதி முடித்த பிறகு, அவர் உயர்ந்த நிலையிலிருந்து எல்லாவற்றையும் எழுதி முடித்த பிறகு தமிழ் சங்கத்தில் அதை கொடுக்கிறார், அரங்கேற்றணும். அங்க போய் தமிழறிஞர்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க, எல்லாம் படிச்சு பார்ப்பாங்க. பொருள் பிழை இருக்கிறதா, எழுத்து பிழை இருக்கிறதா, மொழி பிழை இருக்கிறதா என்று எல்லா பிழைகளும் இருக்கிறதா என்று தமிழறிஞர்கள்லாம் நிறைய உயர்ந்தவர்கள்லாம் இருப்பாங்க. எல்லாரும் கூடி அதை படித்து பார்த்து அதை பண்ணி அப்புறம் தான் அதை ஏத்துக்குவாங்க. சரி, இது தகுதியான நூல் தான், இது நம்ம சங்க இலக்கிய நம்ம வச்சு நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி திருவள்ளுவர் கொண்டு போறாரு. அதை பார்த்துட்டு அதை ஏத்துக்கல. ஏன்னா 2 அடி 2 அடியில பாடியிருக்கீங்க, இது ஏற்றுக்கொள்ள முடியாது. வெண்பா என்பது 4 அடி இருக்கணும். இப்படி 2 அடி வெண்பா என்பது தமிழ்ல இல்லையே, அப்படி ஒரு இலக்கணம் இல்லையே, 2 அடி வெண்பாவை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அறிஞர்கள் சொல்லிடுறாங்க. அப்புறம் அதுக்கு மேல திருவள்ளுவர் அவர் எழுதிட்டாரு. ஏற்றுக்கிட்டான்னா ஏற்றுக்கலினா நான் மனித குலத்துக்கு செய்ய வேண்டிய செஞ்சுட்டேன், அது காலத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ட்டு அவரு. அந்த காலங்கள் என்ன முறைனா, சங்க பலகை அப்படின்னு ஒரு பலகை இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இறைவனே கொடுத்ததாக சொல்றாங்க. இறைவனே சங்க பலகை என்று ஒரு பலகையை கொடுத்ததாக, அது அந்த பலகையில எல்லா தமிழறிஞர்களும் அன்றைக்கு இருந்த ஒரு எண்ணிக்கை எல்லா தமிழர்களும் அமர்ந்து அலங்கரித்ததாக, புதிதாக ஒருத்தர் ஒரு படைப்பு, ஒரு நீதி நூலோ ஒரு இலக்கியமோ புதிதாக ஒருவர் படைத்து கொண்டு வந்தா அந்த சங்க பலகை வளரும். இப்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு 100 பேர் அந்த சங்க பலகையில உட்கார்ந்துருக்காங்க, தமிழறிஞர்கள் 100 பேர் உட்கார்ந்துருக்கான்னு வச்சுங்களேன். அந்த 100 பேர் 101ஆவதா ஒருத்தர் ஒன்ன எழுதுறாரு, ஒரு அற்புதமான ஒரு நீதி நூலை எழுதி கொண்டு வராரு. அப்ப அது உண்மையாகவே அது சிறந்த நூலாக இருந்தால் அந்த பலகையே வளரும், வளர்ந்து அவருக்கு அங்க உட்காரத்துக்கு இடம் கிடைக்கும். ஆனா வளர்றன்னு சொன்னா அவருடையது உண்மையானதல்ல அப்படின்ட்டு. இது என்னன்னா, அதை அறிஞர்கள்லாம் படிச்சு பார்ப்பாங்க. படிச்சு பார்த்துட்டு இதை ஏத்துக்கலாம். அவங்க ரகசியமா ஒரு கூட்டம் போட்டுக்குவாங்க, இவன் நம்ம சொல்லுக்கு கட்டுப்படுவான். அந்த காலத்திலேயே அரசியல் நடந்திருக்குது. இவன் நம்ம சொல்லுக்கு கட்டுப்படுவான், இவனை நாம ஏத்துக்கலாம், இவன் நம்ம கிட்ட பணிவோடு இருக்கிறான், நமது கூட்டத்தில் இவனை சேர்த்துக்கிட்டா நமக்கு பின்னால இடையூறு கொடுக்காமல் இருப்பான் என்றெல்லாம் அவர்கள் நான் சொல்றேன், இந்த மாதிரி சொல்றேன். அவர்கள் வேறு விதமாக கூட நேர்மையான முறையிலும் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு இடம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டா எப்படியும் காலை கொஞ்சம் கொஞ்சமா குறுக்கி உட்காந்தா பலகையில இடம் கிடைச்சு. இவனை ஏத்துக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா
பலகையே வளர்ந்தாலும் வேலைக்காகாது, காலை விரிச்சு விரிச்சு உட்காந்துக்குவாங்க. ஆகவே அந்த நிலை திருவள்ளுவருக்கு ஏற்பட்டது. 2 அடி வெண்பா என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டாங்க. அதன் பிறகு ஔவையார் வந்தாங்க. அதையெல்லாம் படித்து பார்த்து விட்டு, ஆனா இப்பேற்பட்ட நூலாக இருக்கிறதே, இப்பேற்பட்ட உண்மைகளை இவ்வளவு இலக்கிய நயத்தோடு எதுகை மோனையோடு இவ்வளவு அற்புதமாக யார் கொடுக்க முடியும்? இதை நம்ம அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த அம்மா ஔவையார் வராங்க, திருவள்ளுவரை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அரசரை கதவை சாத்திடுறாங்க. அம்மா பாட்டு பாடுறாங்க, கதவு உடையுது, உள்ள போறாங்க. அதன் பிறகு பொற்றாமரை குளம்னு ஒரு குளம் இருக்குது. அது அந்த காலத்துல முறை. அந்த குளத்துல அதை வீசி எறிகிறாங்க. அந்த எல்லாத்தையும் வர சொல்லி அந்த ஓலைச்சுவடியை போடுறாங்க. அது மறுபடியும் மேலே வருது, தண்ணியில எதிர வருது. இந்த நிலையில ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு ஒரு கதை, செவிவெளி கதை. ஏன் சொல்றேன்னா, திருவள்ளுவருக்கே இந்த நிலை. அந்த காலத்துல இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நூலை இயற்றிய திருவள்ளுவருக்கே அந்த நிலை, இலக்கண பிழை இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோடு நம்முடைய சாமிஜியவும் நான் இணைச்சி பேசுறேன் இந்த இடத்துல. சாமிஜி அவர்கள், வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு முன்ன இருக்கும், நான் வேலை பார்க்குற பள்ளியில ஒரு தமிழாசிரியரும் நானும் பேசிக்கிட்டு சும்மா போயிட்டு இருந்தோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வண்டி எடுக்கிறதுக்காக போயிட்டு நடந்து பேசிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ எப்போ பார்த்தாலும் வாழ்க வளமுடன் சொல்லுவேன். அவரை பார்த்த உடனே எப்போதும் சொல்லுவேன். அவர் அன்னைக்கு தான் அதை என்கிட்ட பேசினாரு, வாழ்க வளமுடன் அப்படின்னு. தமிழாசிரியர் பேசினார் என்கிட்ட. ஐயா, இதுல ஒரு இலக்கண பிழை இருக்கிறது அப்படின்னாரு. என்ன ஐயா இருக்குது அப்படின்னு. அதாவது ஒரு வினைமுற்று வந்த பிறகு மறுபடியும் தொடரக்கூடாது. வாழ்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அங்க வினைமுற்று ஏற்பட்டு விடுகிறது. அங்க அதை மறுபடியும் வளமுடன் நீங்க சொல்றீங்க, இதுவே பிழைதான் அப்படின்னாரு. சரி, இவர் சொல்லும் போது எனக்கு இன்னொரு நினைவு வந்தது. கொஞ்சம் நான் பார்த்தீங்கன்னா 1999 2000 இந்த வருடங்கள்ல ஈரோடு மெயின் மன்றத்துல ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ்ல அப்ப படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பிஏ எக்கனாமிக்ஸ் ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஈரோடு மெயின் மன்றம் காலமாட்டு சிலைக்கிட்டு இருந்தது. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கேஜி சாமி நிறைய வாரம் ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன், அங்கே சொற்பொழிவு கொடுப்பாரு கேஜி சாமி ஐயா அவர்கள். அந்த சொற்பொழிவை கேட்கறதுக்காக ஒரு நாள் போயிருந்த பொழுது அவர் இந்த வார்த்தை இதையெல்லாம் பேசினார். அந்த சொற்பொழிவில் இலக்கண வேதாத்திரி தப்பு பண்ணிட்டாரு, இலக்கண பிழை இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன கேட்கணும், கம்பராமாயணத்துல கண்டேன் சீதையை அப்படின்னு தானே அமைக்கணும். ஆனா கம்பர் சீதையை கண்டேன் அப்படின்னு இல்ல சீதையை கண்டேன்னு தான் சொல்லணும். ஏன் கண்டேன் சீதையைன்னு ஏன் சொன்னாரு? அப்ப அங்க கம்பராமாயணத்துல என்ன நடக்குதுன்னா, கம்பர் பாடல் இயற்றும் பொழுது ஆஞ்சநேயர் சீதையை பார்த்துட்டு வராரு. ராமர் கவலையோடு உட்கார்ந்துருக்காரு. சீதை இருப்பாளோ இறந்திருப்பாளோ அப்படின்னு அவர் கவலையோடு உட்கார்ந்துருக்காரு. சீதை இறந்து விட்டதாக சொன்னால் உடனே ராமனும் அந்த அதிர்ச்சியில் இறந்து போயிடுவாரு, அந்த துக்கம் தாளாம இறந்து போயிடுவாரு. ஆகவே அந்த மாதிரி ஒரு நிலையில ராமர் உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஆஞ்சநேயர் அங்க போயிட்டு வராரு. வரும்போது ராமரை பார்த்து சீதையை கண்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக சீதையை அப்படின்னு முதல்ல சொல்லிட்டா, அப்புறம் ராம் என்ன நினைப்பான், சீதையை காணவில்லை அப்படின்னு சொல்லிடுவார். ஒரு சின்ன இடைவெளியில அந்த பதட்டம் வந்துடக்கூடாது. அப்ப ராமனை மகிழ்விக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முதல்ல கண்டேன்னு சொல்லிட்டா முடியுது. சீதையை பார்த்தா இருக்கணும், ஏன்னா சீதையை பார்க்கறது தான் அனுப்பணும். ஆகவே முதலில் கண்டேன்னு சொல்லி அப்புறம் சீதையை அப்படி சொல்றாரு, அங்க அமைக்கிறாரு. கம்பராமாயணத்துல கம்பர் அமைக்கிறாரு. அதுபோல வாழ்க, முதல்ல வாழணும், முதல்ல வாழ்ந்தாதானே அப்புறம் வளமுடன்லாம். எல்லாம் வளம் இருந்தும் வாழலன்னா ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஆகவே வாழ்க வளமுடன் என்று சொல்லியிருக்கிறார் என்பது ஒரு கருத்து. இன்னொன்று, அதாவது இலக்கணம் என்பது மனிதன் வகுத்து கொண்டதுதான். மனிதன் ஒரு மொழியை சிதையாமல் இருக்க வேண்டும். இலக்கணம் மதிக்கப்பட வேண்டியது, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இலக்கணம் என்பது மதிக்கப்பட வேண்டியது, போற்றப்பட வேண்டியது. எல்லோரும் பிழையில்லாமல் இலக்கணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கருத்தெல்லாம் சரிதான். சில நேரங்கள்ல விதிவிலக்கும் உண்டு. நீங்க இலக்கணத்துக்குள்ளேயே இருந்தீங்கன்னா பெரிய விஷயத்தை விட்டுருவீங்க.
அப்ப இலக்கணத்துக்குள்ளேயே இருந்து திருக்குறளை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டிருந்தால் அந்த காலத்து பெரியவர்கள் திருக்குறள் என்று நமக்கு கிடைத்திருக்குமா? ஈரடி வெண்பாவையும் ஏற்றுக்கொண்டதாலதான் இன்னைக்கு திருக்குறள் என்ற அற்புதமான நூல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுபோல வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இலக்கண பிழை செஞ்சாருன்னு அதுலயே உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த அற்புதமான வாழ்த்து நமக்கு கிடைக்குமா? வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் பொழுது நமக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுது. நம்முடைய நாடி நரம்புகள்ல, நம்முடைய ஜீவகாந்தத்துல, ஜீவகாந்தமே அப்படி மீண்டும் மீண்டும் புதுமை பெற்று பெருகி கொண்டே இருக்கிறது நமக்குள்ள. வான்காந்தம் நமக்குள்ள ஒரு 100 முறை, ஒரு 10 முறை யாரையாவது நினைச்சு அல்லது உலகத்தை நினைச்சு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்ல சொல்ல நமக்குள்ள எவ்வளவு ஜீவகாந்தம் வான்காந்தம் நமக்குள்ள இறங்குது, எவ்வளவு நம்முடைய மனம் தூய்மை அடையுது, மற்றவர்களை நாம வாழ்த்தி உயர்த்த முடியுது. இவ்வளவு அற்புதமானத நம்ம இலக்கண பிழை இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டா யாருக்கு இழப்பு? இது ஒண்ணு நாம எடுத்துக்கணும். இது போல அந்த உள்ளுணர்வில் இருந்து வரக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, கந்த புராணத்தை இயற்றிய கச்சியப்ப முதலி என்பவர் கந்த புராணத்தை இயற்றினார். அவருக்கு இறைவனே அடியெடுத்து கொடுத்ததாக, அதாவது திகட சக்கரம் செம்முகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் என்று அவர் முதல்ல விநாயகனை துதிக்கிறார். இது இறைவனே அடியெடுத்து கொடுத்ததாக அவர் சொல்றாரு. அப்ப இறைவன்னா எங்க இறைவன் வெளியிருந்து வரதில்லை, உள்ளுணர்வில் இருந்து அவர்களுக்கு அது எடுத்து கொடுக்கப்படுகிறது. நீ பேசாத பொழுது உள்ளிருந்து இறைவன் பேசுவான் சொல்றாங்க இல்லைங்களா? அதுபோல உள்ளிருந்து வரக்கூடிய விஷயங்கள். அருணகிரிநாதர் கூட முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்க? முத்தை தரு பத்திக்கிரை அப்படி ஆரம்பிக்கிறாரு. அது கூட இறைவன் எடுத்து கொடுத்த அடி அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பெரிய புராணத்துல உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்பது பெரிய புராணத்தினுடைய இறைவணக்க பாடல். அதுலயும் அதான் சொல்லப்படுது, உலகலாம் என்று இறைவனே அடி எடுத்து கொடுத்து அவர் பாடியதாக. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அப்போ பாருங்க, நம்முடைய வள்ளலார் சுவாமிகள் அவர்கள் அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, அதுவும் இறைவனே மனதின் அடித்தளத்தில் இருந்து அலையலையா எங்க மன தடித்தளமே தெய்வம் சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப மனதின் ஆழத்திலிருந்து இறைவனே அப்படி வெளிப்படுகிறான், அப்படி எடுத்து கொடுக்கிறான். அங்க போய் இலக்கணம் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஜோதின்னு எப்படி சொன்னாரு? ஜோ என்ற எழுத்து தமிழ் இல்லையே, அது சமஸ்கிருதம் ஆயிற்றே, சோதி என்றுதானே சொல்லணும். ஆனா வள்ளலார் ஜோதின்னு தான் எழுதியிருக்காரு. அப்ப அது சில நேரங்கள்ல மகான்களை அதெல்லாம் விதிவிலக்கு, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். அந்த வகையிலே ஒரு இணைத்து காட்டினவங்களுக்கு. அப்ப வேதாத்ரி மகரிஷி அவர்கள், நம்முடைய சாமிஜி அவர்கள் வாழ்க வளமுடன் என்று ஒரு அற்புதமான வாழ்த்தை கொடுத்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா, திருக்குறளுக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு. முப்பால், அது 3 பால்களையும் சொல்லுவது, அதாவது அறம் பொருள் இன்பம், இந்த 3 விஷயங்களையும் மிக விளக்கமாக விளக்கி கூறுவதால முப்பால் அப்படின்னு சொல்றாங்க. உத்தர வேதம் அப்படின்னு சொல்றாங்க, வாயுரை வாழ்த்து, இப்படி பல பெயர்கள் இருந்தாலும் உலக பொதுமறை என்பது அதற்கு ஒரு சிறப்பான பெயர், உலக பொதுமறை. ஏன்னா திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தனிப்பட்ட மத அடையாளமோ இனத்தின் அடையாளமோ அல்லது எந்த ஒரு பாகுபாடே இருக்காது. மொழி, இனம், மதம், நாடு என்ற எல்லா எல்லைகளையும் கடந்து மனிதனுக்காக சொல்லப்பட்டது, பொதுவாக உலக பொதுவாக சொல்லப்பட்டது திருக்குறள். அந்த காலத்திலையும் பொருந்தும், இந்த காலத்திலையும் பொருந்தும், இன்னும் 1000 வருடங்களுக்கு ஆன பிறகும் படித்தாலும் அது பொருத்தமான நீதியாகத்தான் இருக்கும். ஆகவே எக்காலத்துக்கும் பொருத்தமான நீதியை எல்லோருக்கும் கொடுத்ததுதான், அதனால உலக பொதுமறை. நம்முடைய சாமிஜி அவர்கள் எடுத்துக்கங்க, அவர் ஏதாவது மதத்தை பற்றி சொல்லியிருக்காரா? இந்த மதத்துக்காரங்க தான் என்ன பின்பற்றணும்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல எதுவுமே இல்லை. சாமிஜி அவர்களும் உலக பொதுவானவர். ஆகவேதான் உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னு கொடுத்திருக்காரு. இது ஒற்றுமை இருக்கிறது. சாமிஜி அவர்கள் உலக நலத்தொண்டன் என்று தன்னை அழைத்துக் கொள்கிறார். உலக சமாதானத்திற்காக சிந்தனை செய்து நிறைய விஷயங்களை எழுதியிருக்காரு, பாடுபட்டு இருக்கார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உலக சமாதானத்திற்காகவே எண்ணி பேசி
வாழ்ந்தவர் சாமிஜி அவர்கள். ஆகவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப சில நிறைய சர்ச்சைகள் உண்டு. அதை பத்தி நான் சின்னதா லேசா நாம வந்து தொட்டு பார்க்கலாம். நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்றாங்க. திருவள்ளுவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்ட்டு நம்ம டெப்தாலாம் போறதில்ல, சும்மா லேசா. சிலர் வந்து இந்து மதத்தை சார்ந்தவர், சிலர் வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன காரணங்களால் அதில் ஆராய்ச்சி பண்ணி காரணங்களோடு விளக்குகிறார்கள். நூல்கள் கூட எழுதுறாங்க, இந்தந்த காரணங்களால் திருவள்ளுவர் இந்த மதத்தை சார்ந்தவர் தான் அப்படின்னு. நான் கேட்குறேன், ஒரு அற்புதமான பலாப்பழம், அப்படியே உரிக்காத பலாப்பழம், பழுத்த பலாப்பழம் கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். ஒருத்தர் என்ன இங்க நமக்குள்ள ஒருத்தர் என்ன பண்றாரு, நான் கண்டுபிடிக்கிறேங்க, இது பாலமலையில விளைஞ்சதா, இது வந்து பன்ருட்டி பலாப்பழமா, இது எந்த ஊர்ல விளைஞ்சதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு ஒருத்தர் வராரு. ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சு சொல்றாரு, இல்லைங்க இது வந்துங்க பன்ருட்டி பலாப்பழங்க, இது இப்படிதான் இந்த ஏன்னா அந்த வடிவம் இதனுடைய நேரம் இது இப்படிதான் இருக்கும், இதுதான் பன்ருட்டி பலாப்பழம் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் உடனே அங்கிருந்து கோபமா வராரு, ஏன்பா நல்லா கண்ணை திறந்து பாரு, பாலமலை பலாப்பழம், இது பாலமலையில தான் பலாப்பழம் இப்படி இருக்கும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க, இது வந்து வடநாட்டுல இருந்து வந்த பலாப்பழங்க அப்படிங்கிற இன்னொருத்தர், எனக்கு நல்லா தெரியுங்க நீங்க இப்படி பண்ணி அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. அப்போ வந்து நாம தலைவர் ஐயா வராரு. ஐயா எதுவும் பேசல, ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து கைக்கு எண்ணெய் பூசிக்கிட்டு அறுக்கிறாரு, அருமையா சாப்பிட்றாரு. சே, இந்த மாதிரி சுவையை நான் பார்த்ததே இல்லப்பா, இவ்வளோ சுவையா இருக்கு அப்படின்னு அவர் பாடு சாப்பிட்டு இருக்கிறாரு. இதுல யார் அறிவாளி? பலாப்பழம் சாப்பிடதான் கொடுக்கப்பட்டது, எல்லோருக்குமானது. அது எங்க விளைஞ்சா என்ன, அது எல்லோருக்குமானது. மனித எல்லோரும் சாப்பிட கொடுக்கப்பட்டது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடலாம், சுவையா இருக்கும், அதனுடைய இன்பத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு கொடுக்கப்பட்டது. அதை செய்யாம வீண் வாதங்கள் செய்வதால் என்ன பயன்? ஆகவே அந்த வாதங்கள் எல்லாம் நாம மனதை செலுத்தக்கூடாது என்பதுக்காக தான் நான் சொன்னேன். ஆகவே எல்லாவற்றையும் கடந்து நிற்க வேண்டும். மனவள கலைஞர்களுக்கே அது சாத்தியம். உண்மைதான். அதாவது ஆக்கினையிலும் துரியத்திலையும் தவம் செய்து நன்கு நாம் வந்து மன அலைச்சூழலை ஒடுக்கி தவம் செய்ய 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 இந்த எல்லைகளை எல்லாம் நம்மால் தான் தாண்டி செல்ல முடியும். ஜாதி, மொழி, இனம், மதம், நாடு என்ற எல்லா எல்லைகளையும் தாண்டி உலக சகோதரத்துவம் எங்க பிறக்கும்? இங்கதான் பிறக்கும். வேற எங்க பிறந்தாலும் ஏற்றோடு நிற்கும். எழுதலாம், வாயில பேசலாமே ஒழிய வீட்டில் போனதும் அந்த வீட்டில் போனதும் ஊருக்கு தான் உபதேசம் அப்படின்றோம். ஆகவே பயிற்சி வேண்டும், அந்த பயிற்சி இங்கே கொடுக்கப்படுகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, திருக்குறள் என்பது ஒரு நீதி நூல், ஒப்பற்ற நீதி நூல். அதில் வந்து சொல்லப்படாத விஷயங்களே இல்லை. வாழ்க்கைக்கு உங்களுக்கு எந்த நேரத்துக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் உடனே திருக்குறள் எடுத்து பார்க்கலாம், அதில் உங்களுக்கு விடை இருக்கும். இப்படி ஒரு ஒப்பற்ற நூல் திருக்குறள், ஒரு நீதி நூல். ஆனா நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடியது, அவர் யாருன்னா அவர் ஒரு பயிற்சியாளர். நிறைய நீதிகளையும் சொல்லி இருக்கிறார், கூடவே பயிற்சியையும் கொடுத்திருக்கிறார். அது நீதி நூல், உபதேச முறை. சாமிஜி அவர்களுடையது உபதேசம் மட்டுமில்லாமல் பயிற்சியும் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. திருக்குறள் வந்து நீதி நூலாக, ஒப்பற்ற நீதி நூலாக இருக்கிறது. வேதாத்திரியம் என்பது ஒரு ஒப்பற்ற பயிற்சி முறையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். சாமிஜி அவர்களும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு உட்பொருள் விளக்கம் என்று ஒரு நூலை வந்து சாமிஜி அவர்கள் எழுதியிருக்காங்க. எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்களா, படிச்சிருக்கீங்க? திருக்குறள் உட்பொருள் விளக்கம் 50 திருக்குறளுக்கு வந்து ஆழமான விளக்கங்களை கொடுத்திருக்காரு. அந்த வகையில சாமிஜி அவர்கள், நாம வந்து சாமிஜி அவர்களுடைய நூல்களை வந்து விரும்பி படிக்கிறோம். சாமிஜி அவர்கள் மிக வியந்து விரும்பி படிக்கக்கூடிய நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறள். அப்படி திருக்குறளுக்கு நிறைய விளக்கங்கள், ஆழமான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆத்துல, அதாவது கடலுக்குள்ள முத்து கிடைக்கும். முத்து கடலுக்குள்ள தானே கிடைக்கும். கடலுக்குள்ள வந்து மூழ்கி போனா முத்து எடுக்கலாம்.
எவ்வளவுக்கு எவ்வளவு மூச்சை அடக்கி ஆழமாக முழுகி செல்லுகிறோமோ அந்த அளவிற்கு உயர்ந்த முத்துக்களை, விலை மதிக்க முடியாத முத்துக்களை கடலுக்குள்ளிருந்து நாம் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு திருக்குறளுக்கு பொருள் கூறுவது என்பது அதுக்கு வந்து பொருள் கண்டுபிடிச்சு கூறுறது. இந்த குறளுக்கு இதுதான் பொருள். உங்களுக்கு இன்னொன்று இந்த இடத்துல நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் வந்து வைகுந்தத்தில் இருக்காரு. கோணாபுரத்துக்கு அந்த பக்கம் வைகுந்தம் அப்படிங்கிற இடத்துல குழந்தை வேலன் அப்படின்னு ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சியாளர். அவரை வந்து போய் நேரில் சந்திச்சப்ப திருவள்ளுவர் எழுதிய எழுத்து அவருடைய அந்த அதாவது ஓலைச்சுவடியிலிருந்து அதை வந்து பிரதி எடுத்து அப்படியே அந்த காலத்து எழுத்துக்கள்லாம் கோடு கோடா தான் இருக்குது. அதையெல்லாம் கூட எங்களுக்கு காட்டினாங்க. இப்போ அது சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். இப்போ இருந்த எழுத்து அப்போ இல்லை, அந்த எழுத்து வடிவம் அப்போ இல்லை. அப்போ தமிழ் ஆ என்பதே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு, அந்த மாதிரி கோடாக தான் இருக்குது. அதை பார்த்த உடனே அது ஏதோ ஹிந்தி எழுத்து மாதிரி எனக்கு இருந்தது. அப்புறம்தான் நாம் அதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் ஓ இது இப்படி இருந்தா ஆ இப்படி இருந்தா ஆ அப்படின்னு நான் புரிஞ்சிக்க முடியுது. ஆகவே இப்போ திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதுல முதல்ல வந்து பொருள் காண்பதுல எந்த அளவிற்கு மூச்சை அடக்கி ஆழமாக ஒரு மனிதன் கடலில் மூழ்கி போகிறானோ அந்த அளவுக்கு உயர்ந்த முத்துக்களையும் விலை மதிப்பில்லாத அந்த சங்கு இவற்றை பவளம் இவற்றையெல்லாம் வெளியெடுக்க முடியும். அதுபோல திருக்குறளுக்கு மேலோட்டமா பொருள் கூறுவது ஒரு மாதிரி கூறலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இது முதற்குறள். இந்த மொழியை முதல்ல ஆ அப்படிதான் ஆரம்பிக்குது இல்லையா? அகரத்திலிருந்து தான் மொழி வந்து ஆரம்பிக்கிறது. அதுபோல உலகம் இறைவனிலிருந்து ஆரம்பித்தது. உண்மைதான், சரியான பொருள் தான். இதை மேலோட்டமா வந்து பார்க்கறதுங்கிறது ஒரு மாதிரி பார்க்கலாம். இன்னொரு அறிஞர் என்கிட்ட பேசிட்டு இருந்தபோது சொன்னாரு, அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அதாவது பகலவன் அப்படின்னா சூரியன், பகலவன் என்பதுதான் பகவன் அப்படின்னு அங்க கொடுத்திருக்காரு. ஆகவே இந்த ஆ என்ற உயிரெழுத்து ஒரு அகரத்திலிருந்து மொழி ஆரம்பிப்பது போல சூரியனிலிருந்து உலகம் ஆரம்பித்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி அவர் கோணத்தில் ஒரு பொருள் சொல்றாரு. சரிதான், யார் எப்படி பொருள் சொன்னாலும் அது சரியாகத்தான் இருக்கும். அவரவர்களுடைய அறிவு நிலைக்கேற்ப அதை பொருள் சொல்றாங்க. நான் அதுக்காக ஒரு கதை எழுதியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உலக தமிழ் மொழி அறக்கட்டளை அப்படின்னு இருக்கு. அவன் அமெரிக்காவில் வச்சு நடத்துறாங்க உலக தமிழ் மொழி அறக்கட்டளை. அதனுடைய இயக்குனர் வந்து ஒரு முறை சந்திச்சப்ப அவர் வந்து நீங்க நிறைய வானொலியில கதைகள் சொல்றீங்க, நீங்க திருக்குறளுக்கு கதை எழுதுங்க அப்படின்னு சொன்னாருன்ட்டு நான் முயற்சி பண்ணேன். உடனே எனக்கு எந்த கதையும் வரல, நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. நான் எழுதுறேங்க, நான் வானொலி நிறைய கதை சொல்றேன், நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்க வந்து ஒரே இருள் தான். முதல் குறளுக்கு எழுதலாம், அது என்ன பெரிய விஷயமா அப்படின்ட்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இதுக்கு என்ன கதை எழுதலாம் நானும் யோசிக்கிறேன், அரை மணி நேரமா யோசிக்கிறேன், ஒண்ணுமே வரல. அப்புறம் தான் திருவள்ளுவர்கிட்ட சரணடைஞ்சேன். தெய்வ புலவர் திருவடி வாழ்க அப்படின்னு எனக்குள்ள இருந்து வந்தது, உள்ளுணர்வு வந்தது. தெய்வ புலவர் திருவடி வாழ்க அப்படின்ட்டு திருவள்ளுவரையே கொஞ்ச நேரம் நினைச்சேன். உடனே ஒரு கதை வந்துடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆற்றங்கரையோரம், இங்கே ஆற்றங்கரையோரம் ஒரு கிராமம், ஒரு அம்மாவும் ஒரு மகனும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயது பையன். அவனுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான் அம்மாவை. அது எப்படி நடந்தது, அது எங்கிருந்து வந்தது, இது எங்கிருந்து வந்தது, இந்த மலை எப்படி தோன்றுச்சு, இந்த ஆறு எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்குறான். இந்த ஆறு வந்து அங்கிருந்து வருதுப்பா, அது வந்து மேட்டூர்லேருந்து வருது அப்படிங்கிறாங்க. மேட்டூரா? அப்போ மேட்டூருக்கு எங்கிருந்து வருது? மேட்டூருக்கு வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குளத்தூர்ல இருந்து வருது. சரி, குளத்தூருக்கு எங்கிருந்து வருது? அம்மாவுக்கு அதுக்கு மேலே தெரியல. அதுக்கு மேலே எங்கிருந்தாவது வரும் அப்படிங்கிறாங்க. இவன் ஒரு நாள் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நல்லா கட்டிச்சோத்து மூட்டை கட்டிக்கிட்டு ஆத்தோரமாக நடக்க ஆரம்பிக்கிறான். போய்கிட்டே இருக்கிறான். பல மாதங்கள் போக போக சாப்பாடுலாம் தீர்ந்துருச்சு. அங்கே ஏதோ ஒரு பக்கம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கடைசியாக போய் சேர்ந்தா ஒரு பெரிய மலை, ஒரு பெரிய காட்டுக்குள்ளே போகுது. அவன் காட்டுக்குள்ளே பூந்து போகிறான். பெரிய மலையிலேருந்து அருவி வந்து விழுது. அண்ணாந்து பார்க்குறான், அருவி மேலேருந்து விழுது. அதுக்கு மேலே இவனால் போக முடியல.
என்ன பண்றது, ஆறு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்ட்டு யோசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு திருவள்ளுவர் மாதிரின்னு வச்சுக்கல, அல்லது நம்முடைய மகரிஷி மாதிரி ஒருத்தரை வந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு பாறை மேல. அவரை பார்த்து கேட்கறான், அவரை பார்த்து வணங்குறான். அவர் கண்ணை திறந்து பாக்குறாரு. பார்த்த உடனே மகான் இல்லையா, தெரிஞ்சுக்கிறாரு எதுக்காக வந்தான் என்னன்ட்டு. நம்ம கேள்வி கேட்க, இந்த மாதிரி இந்த ஆறு எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்தாங்க மகானே, இந்த மாதிரி வந்து இதோட இதுக்கு மேல போக முடியல அப்படிங்கிறான். அப்புறம் அவர் சொல்றாரு, ஒன்றும் இல்லைப்பா, இந்த வந்து மலை மேலே பார்த்தீங்கன்னா நிறைய மேக கூட்டங்கள்லாம் மேலே வருது, அங்கே வந்து மலையா பொழியுது. அப்போ வந்து அதுதான் வந்து அருவியா விழுந்து ஆறா வருது அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த ஆறுக்கு மேகம்தான் மூலம், அப்படி மேகத்திலிருந்து தான் ஆறு உண்டானதுன்னு நான் வச்சுக்கலாமா அப்படின்னு அவன் சொல்றான். அந்த பையன் கேட்கறான். அவர் இருந்துகிட்டு வச்சுக்கலாம், மேகம்தான் ஆறா மாறி வந்துட்டு இருக்குது, அது உண்மைதானங்க, உண்மைதானே அப்படின்னு அவர் சொல்றாரு. இவனுக்கு இன்னொரு சந்தேகம், மேகம் எங்க இருந்து வந்தது? அப்புறம் அவர் சொல்றாரு, ஒன்றும் இல்லப்பா, கடல், இந்த பூமியை சுத்தி கடல் இருக்குது, கடல்னு மிகப்பெரிய நீர்ப்பரப்பு, அது வந்து சூரிய வெப்பத்தால கடல் நீர் ஆவியாகி அப்படியே அது வந்து மேகமாக திரண்டு இங்க வந்து மழையா பொழியுது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அங்க ஓடுறது கடல் தானே அப்படிங்கிறான். சந்தேகம் இல்லையா, ஆமா கடல் தான், கடல் தான் இங்க வந்து ஓடிட்டு இருக்குது, அது உண்மைதான் அப்படிங்கிறாரு. சரி கண்டுபிடிச்சிட்டேன், அப்போ வந்து இந்த ஆறு கடல்ல இருந்து வருது கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா நீ கண்டுபிடிச்சிட்ட, சரிதான், நீ கண்டுபிடிச்ச சரிதான், நீ போயிட்டு வா அப்படிங்கிறாரு. இவனுக்கு கொஞ்ச தூரம் போயிட்டு மறுபடியும் திரும்பி வரான். இந்த ஆறு எங்க போய் சேரும் அப்படிங்கிறான். அதுக்கு ஆமா, அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இது ஒண்ணு இல்லப்பா, இப்படியே ஓடி பல ஊர்களையும் பல நாடுகளையும் அது வந்து வளமாக்கிட்டு பல தாவரங்களை எல்லாம் வந்து செழுமையாக்கிட்டு கடைசியா போய் கடல்லையே சேர்ந்துரும். வம்பா போச்சு, அங்கேயே தொடங்கி இப்படியே வந்து மறுபடியும் அங்கேயே போய் முடியுதான். ஆமா இது ஒரு சுழற்சி. அப்புறம் ஏன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து வரான். இது போல அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்துக்கள் எல்லாம் அந்த உயிரெழுத்தை அகரத்தை மையமாக தொடக்கமாக கொண்டு வருவது போல இந்த உலகங்கள் எல்லாம், இந்த உலகங்களும் இந்த சூரியன் சந்திரன் பூமி உலகங்கள்னா இந்த அண்டா சராசரங்கள் கோள்கள் எல்லாம் உலகங்களும் இந்த உலகத்தின் மீது வாழக்கூடிய உயிர்களும் பிரம்மம் என்ற கடலில் இருந்து, பிரம்மம் என்பது கடல் தானே, அந்த கடலுக்கு இணையாகத்தானே சொல்றாங்க சாமிஜி அவர்கள். என்ன சொல்றாங்க, ஆதி எனும் பிரம்மம் அது கடல் போல் ஒன்று, அதுக்கு ஒரே ஒரு கடல் போல ஒன்று. பிரம்மம் என்ற கடலில் இருந்து இவை எல்லாம் தோன்றி இயங்கி மீண்டும் அதே பிரம்மத்தோடு ஐக்கியமாகி விடுகிறது. இது வந்து மிகப்பெரிய ஞானம், மிகப்பெரிய அறிவு. இதை வார்த்தைகளால் சொல்றதுங்கிறது ஒண்ணு, இதை உணர்ந்து கொள்வது என்பது இன்னொன்று. இந்த வார்த்தைகளால் நான் சொல்றேன், சாமிஜி சொன்னாரு, நம்ம கேட்டுக்கிட்டோம், அதை நம்புறோம். இதை நாமவே உணர்வது என்பது, அது தவத்தில் ஆழ்ந்து அது அனுபவமாக பெறுவது என்பது இன்னொரு முயற்சி. இந்த மாதிரி ஒரு கதையை வந்து அதில் எழுதியிருக்கேன்னு வச்சுங்களேன். இதேதான் சாமிஜி அவர்களும் அந்த நூலில் வந்து நான் எழுதிய பிறகுதான் அந்த நூலை பார்த்தேன். சாமிஜி அவர்களும் திருக்குறள் உட்பொருள் விளக்கத்துல இதே விளக்கத்தை இது போல கொடுத்திருக்காரு. இதெல்லாம் மிக ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆகவே இந்த ஒற்றுமையெல்லாம் இன்னொன்னு வாழ்வின் நோக்கம். நம்ம சாமிஜி என்ன சொல்றாருங்க, வாழ்வின் நோக்கம் இறைநிலை உணர்தல். இறைநிலை உணர்தல், இதுக்கு முழுமை பேருன்னு சொல்லாங்களா, முழுமை பேரு அடைதல். முழுமை பேரு என்றாலும் இறைநிலை உணர்தல் என்றாலும் ஒன்று. முழுமை பேரு அடைவதற்கு வினையை போக்க வேண்டும் இல்லைங்களா? வினையை கழித்தால் தானே முழுமை பேர் அடைய முடியும். திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இலைப்பினை நீக்க இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் கேடில் முதல்வன் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவமரம் வேற்றுணையாமே என்பது ஒரு பாடல், பழைய பாடல். அப்ப வினைக்கடல், அந்த தீய வினை பதிவுகளை எல்லாம் திருத்தி போக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள் இருக்கக்கூடிய தீய வினை பதிவுகளை எல்லாம் திருத்தி போக்கி கொண்டே வந்தாதான் வினை தூய்மை மன தூய்மை பெற்று கருமைய தூய்மை பெற்று, கருமைய தூய்மை பெற்றால்தான் நாம வந்து இறைநிலை முழுமையா உணர முடியும், முழுமை பேர் அடைய முடியும். இத்தனை ப்ராசஸ் அதில் இருக்கு, முன்கூடி இத்தனை விஷயங்கள் அது இருக்கு. நாம் எடுத்தோடனே முழுமை பேர் அடைவது, அதாவது இறை உணர்வு பெறுவது அப்படின்னு நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம் சொல்றோம். ஆனா இறை உணர்வு பெறுவதற்கு வினைகளை கழிக்க வேண்டும், மன தூய்மை வினை தூய்மையை பெற வேண்டும், கருமைய தூய்மை பெற வேண்டும்,
இத்தனை இருக்கு. இத்தனையும் செஞ்சாதான் நம்ம முழுமையாக இறையுணர்வு நமக்கு இல்லைன்னு சொல்ல. ஓரளவுக்கு நம்முடைய வினை தூய்மைக்கேற்ப, நம்முடைய கருமைய தூய்மைக்கேற்ப நாம் இறை உணர்வை இப்பொழுது பெற்றுதான் இருக்கிறோம். இன்னும் இது இறை உணர்வு முழுமையாக வளர்ந்து முழுமையான இறை உணர்வை பெற்று தற்பரனாக அதாவது தன்னையே பரனாக உணர்வது தற்பரன். அதான் அந்த முதல்ல நான் அந்த பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு பாடல் பாடினேன் இல்லைங்களா? தாயானை தந்தையனக்காயினானை, அந்த நிலையிலிருந்து தான் வள்ளலார் பாடுறாரு. அந்த தற்பரன் என்ற நிலையிலிருந்து, தன்னையே பரமாக உணர்ந்த நிலையிலிருந்து அதை பாடுறாரு. அதாவது நமக்கு தாயாக இருப்பது எது? இறைவன். என்னை பெற்றெடுத்த தாய் யாரு? இறைவன். இறைவனே எனக்கு தாயாக வந்து என்னை பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கான். அதனால் தாயை பார்க்கும் பொழுதே இறைவனாக நினைக்கணும். நாம தாயானை தந்தை எனக்காயினானை சத்குருவும் ஆனானை, எல்லாமே இறைவனே தான் வரான் நமக்கு. தாயானை தந்தையானை சத்குருவும் ஆனானை தமியேன் உள்ளே மேயானை, நமக்குள்ள ஆன்மாவாக இருப்பது இது இறைவன். தமியேன் உள்ளே மேயானை மெய்மை என கழித்தானை. மெய்மைனா அந்த உடலை கூட வச்சுக்கலாம், அல்லது உண்மை. நமக்குள்ள ஒரு உண்மை இருக்கிறது, உள்ளம் இருக்கிறது. உள்ளம் என்னைக்கும் பொய் பேசாது. நம்ம வாய் பொய் பேசும், மேல் மனம் பொய் பேசும். ஆனா உள்ளம் என்பது என்று உண்மையாகவே இருக்கும். மெய்மை எனக்களித்தானை வேதஞ்சொன்ன வாயானை வஞ்சமில்லா மனத்தினானை வரம் கொடுக்க வல்லானை மணிமன்றென்று ஏயானை துரிய நடுவிருக்கின்றானை. துரிய நடு யார் இருக்காங்க? ஆன்மா. இதெல்லாம் துரிய நடுவே ஆன்மா இருக்கிறது. சுத்தவெளி துரிய நடுவுல தான் ஆன்மா அமர்ந்து இருக்கிறது. மனோன்மணி சுரப்பியில தான் ஆன்மா அமர்ந்து இருக்குதுங்கிறாங்க, மனோன்மணி மையத்துல. அப்ப ஆத்ம தரிசனம் என்பது நீங்க மனோன்மணி மையத்துலதான் அது நமக்கு பிளாக்ஸ் ஆகும். துரிய நடுவிருக்கின்றானை, இது மாதிரி எல்லாம் மகான்கள் சொல்றாங்க. ஆகவே அந்த நிலையை அடைவதற்கு ஒரு வினைக்கடலை கடந்து வர வேண்டும். அததான் வள்ளுவ பெருந்தகையும் சொல்லுகிறார். முதல் அதிகாரத்துல கடைசி குறள், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்ப வாழ்வின் நோக்கத்தை அங்க சொல்லிடுறாரு. வாழ்க்கை எதுக்கு, பிறவி எதுக்கு அப்படின்னா, பிறவி எதற்கு அப்படின்னா வினைக்கடலை கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். முடிச்சிடறாரு, அவ்வளவுதான். பிறவி என்ற பெருங்கடலை வினைக்கடலை நீந்தினால் நீ இறைவனடி சேரலாம், நீந்தவில்லை என்றால் இறைவனடி சேர மாட்ட, அவ்வளவுதான். அப்ப இறைவனடி சேருவதற்கு பிறவி பெருங்கடலை நீந்தணும். பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு என்ன வழி? அதற்கும் அவர் சொல்லுகிறார். அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. பிறவி பெருங்கடலை நீந்தணும்னு சொன்னா நீ யாருடைய பாதங்களை பற்ற வேண்டும்? அறவாளி அந்தணன் தாழ் சேர வேண்டும். அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. அந்தணர் என்போர் யார்? எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எல்லாத்துக்கும் அவரே பதில் சொல்லிக்கிட்டே வராரு பாருங்க. திருக்குறள்ல பாத்தீங்கன்னா பிறவி பெருங்கடல், வாழ்வினுடைய நோக்கத்தை நாங்க சொல்லிக்கிட்டு வர்றாரு, திருவள்ளுவர் சொல்லிட்டு வர்றாரு. வாழ்வினுடைய நோக்கம் என்பது வினைகளை கழித்து நீ இறைவனடி சேர வேண்டும். அப்படி சேர வேண்டும் என்றால் உனக்கு ஒரு குருவினுடைய தொடர்பு வேண்டும். நம்ம சாமிஜி அதான் சொல்றாரு, உன்னையோ கடவுளையோ நீ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. குறுக்கு வழியில பணம் தான் சம்பாதிக்க கூடாது, அருளை சம்பாதிக்கலாம். அருளை குறுக்கு வழியில் நாம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம். கண்ணாடி பயிற்சியிலையும் தீப பயிற்சியிலையும் ஜீவகாந்தம், தூய்மையான அருள் என்றாலே தூய்மையான ஜீவகாந்தம். 2 விஷயங்கள் அதுல அருள் இருக்கு. அதாவது நம்முடைய ஜீவகாந்த களம் திணிவாக இருக்கணும், அதே மாதிரி தூய்மையாக இருக்கணும். இதுதான் அருள். நம்முடைய ஜீவகாந்த களம் திணிவாக தூய்மையாக இருந்ததுன்னா நமக்குள் இருந்து அன்பு பீரிட்டு கொண்டு வரும், அருள் பீரிட்டு கொண்டு வரும். அதுதான் அருட்செல்வம். அப்ப அதை நம்ம குறுக்கு வழியில எப்படி சம்பாதிக்கிறோம்? கண்ணாடி பயிற்சி பண்றோம், தீப பயிற்சி பண்றோம். இது மாதிரி முளை கட்டிய தானியங்கள் நேர்வழிதான், குறுக்கு வழி அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். ஆகவே குறுக்கு வழியில் பணம் தான் சம்பாதிக்க கூடாதே ஒழிய
அருளுக்கு குறுக்கு வழி இல்லை. அதாவது செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம், பொருட்செல்வம் புரியார் கண்ணமுல. இந்த அருட்செல்வம் இருக்கிறதே அதுதான் எல்லா செல்வங்களை காட்டிலும் உயர்ந்த செல்வம். இந்த பொருட்செல்வம் புரியார்னா தீயவர்கள் அல்லது உழைக்காதவர்கள், அவர்களுடைய கையில கூட பொருட்செல்வம் இருக்கும். ஆனா அருட்செல்வம் தகுதி இல்லாதவர்கள் இடத்தில் இருக்குமா? கோபக்காரன் எல்லாம் உள்ள மனசுக்குள்ள இருக்கிறதே பூரா கெட்டன். அருட்செல்வம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஆகவே செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம், பொருட்செல்வம் புரியார் கண்ணமுல. ஆகவே உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு அப்படிங்கிறாரு. அதாவது தனிக்கருணை வடிவாக வாழக்கூடிய குருவினுடைய பாதங்களை பற்றி நாம பயிற்சி எடுத்துக்கணும். அப்ப இந்த இரண்டையும் இணைத்து பேசுகிறார் சாமிஜி அவர்கள். உன்னையோ கடவுளையோ, ஏதாவது ஒன்னை சொல்லணும் இல்லையா? நீ கடவுளை அறிய வேண்டும் என்றால் குறுக்கு வழி உண்டு, அல்லது உன்னை, அப்ப இரண்டும் ஒன்றுதான் அப்படின்னு காட்டுறாரு. உன்னையோ கடவுளையோ அறிய வேண்டாம். நான் என்பதும் எனக்குள் ஆன்மாவாக இருப்பதும் ஆன்மாவுக்குள் அறிவாக இருப்பதும் இறைவனும் வேறல்ல. ஆகவேதான் அறிவேதான் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க. அப்ப உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. அதாவது தனிக்கருணை வடிவாக வாழக்கூடிய குருவினுடைய துணையோடு தான் நம்ம அதை அடைய முடியும். அப்ப பிறவி பெருங்கடல் நீந்த வேண்டும் என்றால் நாம வினைக்கடலை கடக்க வேண்டும். வினைக்கடலை கடப்பதற்கு அறவாளி அந்தணன் தாழ் சேர வேண்டும். அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. அறவாளி அந்தணனாகிய குருவின் தாள்களை பற்றி கொள்வது என்பது நாம அது எங்கதான் நம்ம செய்யறோம்? நம்முடைய மன்றத்துல நாம அறக்கடலாக இருக்கக்கூடிய, எந்த அறத்தை போதித்தாரோ அந்த அறத்தை வாழ்ந்து காட்டக்கூடிய நம்முடைய ஆசான் அவர்களுடைய வழியை நாம் பின்பற்றும் பொழுது நாம் அந்த நிலையை சிறுக சிறுக அடையணும். ஆகவே வாழ்வினுடைய நோக்கத்தை வள்ளுவ பெருந்தகை அவர்களும் தெளிவாக கூறியிருக்கிறார். வேதாத்திரி மகரிஷி அவர்களும் அதை தெளிவாக நமக்கு காட்டியிருக்கிறார். காட்டியதோடு பயிற்சியையும் தந்திருக்கிறார் என்பதை நாம தெரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டையும் பார்க்கும் பொழுது நாம் அந்த உண்மையை விளங்கி கொள்ள முடிகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பெரியவர்கள் மகான்கள் இவர்களுடைய பெருமையை நாம சொல்லணும்னா அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதாவது துறந்தார் பெருமை துணைகூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று அப்படின்னு வள்ளுவர் ஒரு பொருள் கொடுத்துருக்கார். நீத்தார் பெருமை, நீத்தார்னா துறவிகள், நீப்பதுனா ஆசாபாசங்களை, பற்றை அறவே நீத்தவர்கள், பற்றை நீத்தவர்கள். அவர்களுடைய பெருமையை நாம இவ்வளவுதான் என்று அளவிட்டு கூறவே முடியாது. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மகாராஜா, அவர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு, அவருக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குது. ஒரு நாள் அந்த மகாராஜாவுடைய வீட்டுக்கு ஒரு திருடன் வந்துடுறான். அவன் பாத்தீங்கன்னா ஒரு வைரக்கல் மகாராணி காதுல போட்டுக்கிறாங்க, வைரம், 2 காதுலையும் வைரம் போட்டுக்கிறாங்க. மிக 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 மதிப்பு வாய்ந்த வைரம். அந்த வைரத்தை 2 வைரத்தையும் எடுத்துட்டு போயிட்டா போதும், பக்கத்துல போய் ஒரு நாடே வாங்கிடலாம். அந்த மாதிரி மிக உயர்ந்த வைரத்தை ராணி காதுல போட்டுட்டு இருக்காங்க. அதை திருடத்துக்காக திருடன் வந்துட்டான். ரொம்ப சாமர்த்தியமான திருடன். அரண்மனைக்கு பின்னால வரான், இரவு நேரம். அரண்மனைக்கு பின்னால உடும்பு, அந்த உடும்பினுடைய இடுப்புல கயிறு கட்டி விட்டு, அந்த காலத்துல அதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டையை கடப்பதற்கு, கோட்டையை தாண்டி போறதுக்கு அந்த மாதிரி முறைகளை கடைபிடிப்பாங்க. இந்த திருடனும் அந்த மாதிரி உடும்புக்கு கயிறை கட்டி விட்டு அரண்மனையினுடைய பின்பக்கமாக செவுறு ஏறி அந்த மதிலையெல்லாம் ஏறி சரியாக ராணியுடைய ரூமுக்கு வந்துட்டான், அறைக்கு வந்துட்டான். ராஜாவும் ராணியும் அந்த அறைக்கு வரத்துக்கு முன்ன, அவங்க சாப்பிட்டுட்டு அந்த அறைக்கு வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அந்த வைரத்தை திருடுறதுக்காக ராஜாவுடைய தேக்கு மரத்து கட்டில் இருக்கு பாத்தீங்களா, கட்டிலுடைய திருடன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். எப்படியாவது ராணியோட வைரத்தை திருடிட்டு போயிடணும். ராஜாவும் ராணியும் வராங்க, சாப்பிட்டுட்டு நல்லா தேக்கு மரத்து கட்டில
அருமையா உக்காந்துக்கிறாங்க. அடியில யார் இருக்கிறாங்க? கட்டிலுக்கடிய திருடன். தூங்கட்டும், ராணி ராஜாவும் தூங்கட்டும், என்ன ஒன்றும் அவசரம் கிடையாது, நல்லா தூங்கட்டும், கொரட்டை விட்டு தூங்கட்டும். அப்புறமா மெதுவா எந்திரிச்சு அழகா ராணியுடைய காதில் இருக்கிற அந்த வைரத்தை மட்டும் கத்தரிச்சு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவன் உள்ள படுத்துட்டு இருக்கிறான். ரொம்ப சாமர்த்தியமான திருடன். அப்புறம் ராணியும் ராஜாவும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ராணி சொல்றாங்க, நம்ம பொண்ணு வேறீங்க, இந்த மாதிரிங்க சொல்லுதுங்க அப்படிங்கிறாங்க ராணி. ராஜா இருந்துக்கிட்டு என்ன சொல்லுது, கல்யாண வயசு ஆயிடுச்சு, நம்ம பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், 58 தேசங்கள்ல இருந்து இளவரசர்களை வர சொல்லலாம், சுயம் வர வைக்கலாம் அப்படின்னு ராஜா சொல்றாங்க. ராணி சொல்றாங்க, அதுல தாங்க ஒரு சிக்கல் இருக்குது, நம்ம பொண்ணு ரொம்ப பக்தியா வளர்த்துட்டோம், ரொம்ப ஞான நெறி அதிகமாயிருச்சுங்க, நான் கல்யாணம் பண்ணனா ஒரு சிவயோகி, முற்றும் துறந்த சிவயோகி தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அடம்பாவும் இருக்குதுங்க. நானும் 1 வருஷமா சொல்லி பார்க்குறேன், மாத்திக்கவே மாட்டேங்குதுங்க, இல்லைன்னா உயிரை விடுறேன் அப்படிங்குதுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. ராஜாவும் அப்படியா சரின்னு யோசிக்கிறாங்க. ரொம்ப நேரம் பேசிக்கிறாங்க. ஒன்றும் மாற்றவே முடியலைங்க, இல்லைன்னா உயிரை விட்டுறேன்னு சொல்லுது அப்படின்னு ராணி சொல்றாங்க. சரி பரவாயில்ல, நம்ம நாட்டில் எங்கேயாவது தேடி பிடிக்கலாம், முற்றும் திறந்த சிவயோகி எங்கேயாவது இருந்தா நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நாமளே அத்தனை நாள் வச்சுட்டு இருக்கிறது நம்ம பொண்ணு அப்படின்னு ராஜாவும் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு எல்லாம் விளக்கையெல்லாம் அணைச்சிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அந்த திருடன், கட்டிலுக்கடிய இந்த திருடன் எதுவுமே திருடல, அப்படியே வந்த வழியா இறங்கி போயிட்டான். எதுக்கு போனான்னு தெரியுதுங்களா? திட்டம் போட்டுக்கிட்டான். ஆமாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில இந்த பணிப்பெண்கள், அரண்மனையிலிருந்து நிறைய பணிப்பெண்கள்லாம் நந்தவனத்துக்கு போறாங்க. நந்தவனத்துல போய் பூ பறிக்கிறதுக்காக போறாங்க. ராணிக்கும் அங்க பூக்கள் நிறைய தேவைப்படும், பூ பறிக்க போறாங்க. அரண்மனை நந்தவனத்துல முற்றும் துறந்த சிவயோகி திசைகளையே ஆடையாக உடுத்தி கொண்டு, உடலெல்லாம் நீராக பூசிக்கொண்டு, ருத்ராட்சம் என்ன அவருடைய தோற்றம், ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, அப்படி தன்னை மறந்த நிலையில அப்படியே தபஸில் இருக்காரு, முற்றும் திறந்த சிவயோகி. அந்த பணிப்பெண்கள்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. ராணி ராணி, ராஜா ராஜா, நம்ம நந்தவனத்துல ஒரு மிகப்பெரிய யோகி, அப்படியே தவக்கணல் அப்படியே வீசுது, தவக்கணல் வீசுது, நந்தவனமே இன்னும் கொஞ்ச நேரத்துல தீப்பற்றிட்டு எரிய போகுது, அப்படி ஒரு தவக்கணல், ஒரு மகான் இருக்காரு. உடனே ராஜாவுக்கு ராணிக்கு சொல்லவா வேணும், ஆஹா நமக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சு அப்படின்னு பெரிய தங்க தட்டுல இமாம் வசந்த் மாம்பழம், ஒரு 12 மாம்பழம், 25 செவ்வாழை, இன்னும் பட்டு வைரம் வைடூரியம், இன்னும் பழங்கள் எல்லாம் வச்சு மந்திரிகள் புடைசூழ பொண்ணை நல்லா அலங்காரம் பண்ணி கூட்டிக்கிட்டு அப்படியே போறாங்க. போய் அந்த மகானுக்கு முன்ன போய் அப்படியே தட்டையெல்லாம் கீழே வச்சுட்டு காலில் உழுந்து கும்பிடுறாங்க. சாமி, நீங்க தான் எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்படியே அவர் கண்ணை திறந்து பார்க்கறாரு. பார்த்தா காலுக்கடியே ராணியும் ராஜாவும் காலில் கிடக்குறாங்க. ஒரு வினாடி யோசிச்சாரு, உடனே எடுத்து பிடிச்சாரு ஓட்டம், ஒரே ஓட்டம் இமயமலையே ஓடி போயிட்டார். அவர் திருடன், ஒரு திருடன். அவன் நினைச்சாரு, என்னடா இது, நேத்து வரைக்கும் நாம ஒரு திருடன், நாம எல்லாத்துக்கும் பயந்து இருந்தோம், நம்மளை பிடிச்சா தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க, அப்படி பயந்து இருந்தோம். ஒண்ணு இல்ல, ஒரு வேஷம் போட்டேன், ஒரு சாதாரண ஒரு வேஷம். இந்த வேஷத்துக்கே இந்த நாட்டோட ராஜா என் காலில் உழுவுறான்னா, உண்மையான துறவியா இருந்தா இந்த 58 அண்டங்களும் அல்லவா நான் அடையலாம், அது இல்ல வேணும், இந்த எதுக்கு எனக்கு அப்படின்னு உண்மையான துறவியாவதற்காக இமயமலை போயிட்டுதா. இந்த மாதிரி ஒரு கதை. ஏன்னா அவ்வளவு, ஏன்னா நீத்தார் பெருமை என்பது அவ்வளவு, ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. இந்த உலகத்தில் உள்ள நூல்கள் எல்லாமே நீத்தவர்களுடைய பெருமையை பத்தி தான் பேசுதான். மகான்களுடைய பெருமைய, நீத்தவர்களுடைய பெருமைய, உண்மையாகவே துறந்தவர்கள், துறவியை போன்று வேஷம் போட்டவர்கள் அல்ல. நிறைய அதுல ஈஸியா பொழைக்கலாம், அதுக்காக வேஷம் போட்டுக்குவாங்க. துறவி வேஷம் போட்டுக்கிட்டா ஈஸியா பொழைக்கலாம். நல்லா நல்லா வேஷம் போட்டுக்கிட்டோம்னா
பார்க்குறவங்க 4 பேர் உண்மையா அப்படியே என்ன தோற்றம், உண்மையான துறவியா இருப்பாரு, அவருக்கு ஏதாவது கொடுக்கலாம்ல, சபிச்சிருவாரு, அவர் கொடுத்தா நமக்கு ஒண்ணுக்கு, அவருக்கு 10 ரூபா கொடுத்தா நமக்கு 100 ரூபா கிடைக்கும், இப்படி எல்லாம். ஆகவே அதாவது வேஷம் போட்டு பிழைக்கிறவங்க நிறைய பேர். பார்த்தீங்கன்னா, காவியும் சடைமுடி கமண்டலங்கள் ஆசனம் தாவி ருத்ராட்சம் யோகதொண்டு கொண்ட மாடுகள் தேவியை அலைய விட்டு தேசமெங்கும் சுற்றியே பாவியன வீடெல்லாம் பருக்கை கேட்டலைவரே அப்படின்னு ஒரு பாடல். வேஷம் போட்டுக்கிட்டு காவியும் ருத்ராட்சமும் கமண்டலமும் எல்லாம் எடுத்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்றாங்க, வீடு தோறும் போய் பிச்சை எடுத்துதான். இந்த மாதிரி நம்ம சாமிஜி கிட்ட கூட ஒருத்தர் வந்து கேட்டாராமா. ஒருத்தர் வந்து, சாமி எனக்கு குடும்ப வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க, நான் வந்து துறவரம் போயிடலான்னு இருக்கிறேன், ஆகவே எனக்கு வந்து நீங்க வந்து எனக்கு வந்து தீட்சை கொடுங்க, நான் வந்து துறவரம், வீட்டை விட்டு நான் துறவரமா போயிடுறேன் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சாமிஜி வந்து சொன்னாராமா, போயிடலாம்ப்பா, நானும் வந்துடுறேன், உங்களோட நானும் வந்துடுறேன், நீங்க எல்லாம் வந்து தயார் பண்ணிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். அவர் போனவர் சரி கொஞ்ச நாள் கழிச்சு தயார் பண்ணி எல்லாம் வந்து அதுக்கான உடைகள் அதற்கான விஷயங்கள்லாம் தயார் பண்ணிக்கிட்டு வந்து, சாமி நான் தயாராயிட்டேன், வாங்க போகலாம் துறவரம் அப்படின்னு கேட்கும்போது சொன்னாராம், சரிப்பா நம்ம அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டான். அப்ப பிச்சை எடுக்க வேண்டியதா போயிடும். அப்ப அதை விட நாம் உழைத்து வாழ்ந்து கொண்டே, நம்முடைய சாமிஜி சொல்வது அதுதான், ஞானத்திற்காக நீங்க எதையும் இழக்க வேண்டாம், குடும்பத்தை விட வேண்டாம், தொழிலை விட வேண்டாம், எதையுமே விட வேண்டாம், எல்லாவற்றையும் குடும்பத்தில் இருந்து கொண்டே பெறுவதுதான் ஞானம். ஆகவே குடும்ப வாழ்க்கையை விட்டுவிட்டு நாம் போய் பெறுவது ஞானமே அல்ல, வாழ்வதற்கு தான் ஞானம் அவசியம். ஆகவே மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் நமக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்காங்க, அதாவது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். ஏன்னா அவர்கள் மூலமாக தானே நம்முடைய வினைப்பயன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அவர்கள் வந்து ஒரு இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், எல்லாமே வந்து வாழ்க்கை துணைவரால் தான் நமக்கு கிடைக்குது. ஆகவே குடும்பத்தில் இருந்து நாம வந்து ஞானத்தையும் தேடும் பொழுதுதான் அது விரைவில் நமக்கு கிடைக்கும். அதை வந்து தான், ஆகவே இல்லறம் என்ற அதிகாரத்தை வந்து இவர் வந்து வள்ளுவர் பெருந்தகையும் வச்சிருக்காரு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அந்த குடும்ப வாழ்க்கையில வாழும் முறைப்படி வாழ்ந்தாலே போதும், அந்த வீடு பேரு முக்தி என்பதெல்லாம் நமக்கு கிடைத்து விடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம சாமிஜி அவர்கள் கொடுத்தது எல்லாமே பயிற்சி. அந்த பயிற்சிகள்ல மிக முக்கியமான பயிற்சி பாத்தீங்கன்னா தவம். நாம் ஆற்றுவது அகதவம் இல்லைங்களா? அந்த புருவ மத்தியில மனதை வைத்து நாம் வந்து அகதவம் ஆற்றுறோம் இல்லைங்களா? ஆனா தவம் என்பதற்கு வள்ளுவ பெருந்தகை அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்காருன்னா, தவம் என்று ஒரு அதிகாரமே வச்சிருக்காரு. அது என்னன்னா, உற்ற நோய் நோன்றல் உயிர்க்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறு. தவம்னா என்ன? உற்ற நோய் நோன்றல், நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் அதை ஏற்று சகித்து கொள்ள வேண்டும். உற்ற நோய் நோன்றல்னா அதுதான், நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் ஏற்று சகித்து கொள்ள வேண்டும். உயிர்க்குறுகன் செய்யாமை, எந்த உயிருக்கும் கேடு செய்யாமல் துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும். இதுதான் தவம். தவத்திற்கு உரு என்ன? உற்ற நோய் நோன்றல் உயிர்க்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குருன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவ பெருந்தகை. நம்ம சாமிஜி என்ன சொல்றாரு? புருவ மத்தியில் உயிரினுடைய ஆற்றலை, உயிரை உணர்ந்து செய்வது தவம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இரண்டுக்கும் எப்படி நாம தொடர்பு படுத்தி பார்ப்பது அப்படின்னா, இப்ப வந்து வினை பயனை கழித்து கொள்வதற்கு, நம்மில் இருக்கக்கூடிய தீய வினை பதிவுகளை கழித்து கொள்வதற்கு நாம வந்து வரக்கூடிய எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் ஏற்பு கொள்வோம் வினை போக்கும் மருந்தை என்று சாமிஜி சொல்லியிருக்காருங்க இல்லையா ஒரு இடத்துல. எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் ஏற்பு கொள்வோம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்பு கொள்வோம் வினை போக்கும் மருந்தை என்று. ஒருத்தர் வந்து என்ன திட்டுறாரு, ஒரு தரக்குறைவா திட்டுறாருன்னு வச்சுங்களேன், நானும் அவரை திட்டினேன்னா அப்போ வந்து என்னுடைய வினைப்பதிவு கழியாது, அது கூடிக்கொண்டுதான் போகும். அப்போ வந்து அவர் ஒருத்தர் திட்டும் போது நாம் அவரை வந்து சரி ஏதோ நம்முடைய வினைப்பதிவு கழியுது, நாம் நேர்மையாக வேணா கேட்டு பார்க்கலாம், ஏப்பா என்னை திட்டுற, என்ன காரணத்துக்காக திட்டுற, அதா மாரி மறுபடியும் திட்டுறாரு,
அல்லது நம்ம துன்புறுத்துறாருன்னு வச்சுங்களேன், நாம் அதை அந்த திட்டுவதை சகித்து கொண்டு அவரை வாழ்த்திக்கிட்டே வந்தோம்னா அந்த வினைப்பதிவு கழியுது. அதற்கு இல்லாம நாம மறுபடியும் கெடுதல் செய்யும் போது அந்த வினைப்பதிவு கூடுது. அப்ப தவம் செய்வது எதற்கு? வினைப்பதிவை கழித்துக் கொள்வதற்கு. தவம் என்றாலே பார்த்தீங்கன்னா அடுத்த குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, தவமும் தவமுடையார்க்காகும் அவம் அதனை அக்திலார் மேற்கொள்வது. இந்த தவம் என்பதை நாம் 2 வகையா எடுத்துக்கொள்ளணும். அகதவம் என்பது நாம் இங்கே செய்யக்கூடிய பயிற்சி. கண்களை மூடி உயிரின் மீது மனம் வைத்து ஒன்றி ஒன்றி மனதை பழக்க, அந்த மாதிரி ஒன்றி ஒன்றி உயிர் மீது மனதை வைத்து செய்யக்கூடிய ஒரு அகமுக பயிற்சி. இதை தவம் அப்படின்னு நாம சொல்றோம். இது அகதவம். இன்னொரு தவம் இருக்கிறது, புறத்தே செய்யக்கூடிய தவம். அது அற வாழ்க்கை. இந்த 2மே தவம் தான். நம்முடைய வாழ்க்கையவே தவமாக வாழ வேண்டும். அற வாழ்க்கைன்னா நமக்கு தெரியும். அறம் என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ நாம் எண்ணம் சொல் செயலால் கேடு செய்யாமல் இருப்பது ஒழுக்கம். கடமை என்பது நாம் இதுநாள் வரை பட்ட கடனை திருப்பி செலுத்துவது. நாம் சமுதாயத்தில் அந்த உணர்வோடு கடமைகளை செய்வது கடமை. ஈகை என்பது வாழ தெரியாதவர்கள், வாழ்வை இழந்தவர்களுக்கு ஈகை செய்ய வேண்டும். ஈகைனா நிறைய பார்த்தீங்கன்னா ஈகை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அன்னதானம், நிறைய இடங்கள்ல அன்னதானம் கொடுக்குறோம். நிறைய ஈகையெல்லாம் ஒரு விளம்பரத்துக்காகவும் ஒரு படோடோபமாக தான் இருக்குது. அப்படி இல்லாம உண்மையாலும் யாருக்கு ஈகை செய்ய வேண்டும் என்றால் வாழ தெரியாதவர்கள், தொழில் செய்யவே முடியாமல் இருப்பாங்க, சில எந்த தொழிலும் செய்ய முடியாத நிலையில் இருப்பவர்கள், அல்லது வாழ்க்கை எப்படி வாழணும்னு வாழ தெரியாதவர்கள், வாழ்வை இழந்தவர்கள், அவர்களுக்கு தான் நம்ம ஈகை செய்யணும். ஆகவே அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை இந்த முறையில் வாழ்வது என்பது ஒரு அறம். கண்களை மூடி அகத்தே செய்யக்கூடிய பயிற்சி என்பது இன்னொரு தவம். இந்த 2மே தவம் தான். அப்ப இதற்கு பொருள் எப்படி சொல்லுவாங்கன்னா, தவமும் தவமுடையார்க்காகும். அப்பா போன பிறவியில நீ தவம் செய்திருந்தாதான் இந்த பிறவியில உனக்கு தவம் கிடைக்கும். என்கிட்ட கூட பல பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது தவம் நீ செய்யறேன்னு கண்ண மூடி உக்காந்துக்கிற, உண்மையிலேயே நீ போன பிறவியில தவம் செஞ்சிருந்தாதான் இந்த பிறவியில உனக்கு தவம் கிடைக்கும். இல்லை என்றால் அவம் அதனை மேற்கொள்வது. நீ சும்மா கண்ண மூடி உக்காந்து இருக்கிறது அவம்னா தவத்திற்கு எதிர்ச்சொல், அவம். ஆகவே உனக்கு போன பிறவியில தவம் பண்ணியிருந்தாதான் அந்த பிறவியில தவம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது என்று இந்த குறளுக்கு பொருள் சொல்லுவாங்க. தவமும் தவமுடையார்க்காகவும் அவம் அதனை அக்திலார் மேற்கொள்வது. சாமிஜி கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டாங்க. சாமிஜி இந்த மாதிரி சொல்றாங்க, போன பிறவிகள்ல நீங்க போன பிறவிகள்ல அதுக்கு முன்ன பிறவிகள்லயே நீங்க நல்லா தவம் பண்ணியிருக்கீங்க, அதனால இந்த பிறவியில் உங்களுக்கு நல்லா தவம் சக்சஸ் ஆயிடுச்சு, வெற்றி அடைஞ்சு நீங்க முழுமை பேர் அடைஞ்சிட்டீங்க. ஆனா நாங்கெல்லாம் அப்படி போன பிறவிகள் தவம் பண்ணி இருக்க மாட்டோம், ஆகவே எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சாமிஜி என்ன சொன்னார்னா, அவர் சரி அப்படியே வச்சுக்கங்க, நான் போன பிறவியில தவம் செஞ்சேன், அந்த பிறவியில் அந்த நிலையை அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கங்க. அப்படின்னா இந்த பிறவியில நீங்க செய்யக்கூடிய அந்த முயற்சி, அந்த தவம் அடுத்த பிறவியில் உங்களுக்கு கை கொடுக்க இல்லையா? அப்ப இந்த பிறவியில நீங்க தவம் செய்ய எந்த முயற்சியுமே செய்யாம விட்டுட்டீங்கன்னா அடுத்த பிறவியிலேயே நீங்க தவம் செய்ய முடியாது. அப்ப முன்வினை தொடர்பு இருக்காது. ஆகவே இந்த பிறவியிலேயே நீங்க முடிய வரைக்கும் தவம் செய்ய, அடுத்த பிறவியில இதுவும் சேர்ந்து உங்களுக்கு எப்படி. ஆகவே நாம் அந்த மாதிரி அதுக்கு பொருள் எடுக்கக்கூடாது. தவமும் தவமுடையார்க்காகும் அப்படின்னா அற வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு தான் தவ வாழ்க்கை அமையும். அற வாழ்க்கை வாழாதவர்கள் கண்ணை மூடி தவம் பண்ண முடியுங்களா? இப்ப அற வாழ்க்கை வாழல, நான் வரும்போதே எங்க வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டேன். என்னுடைய வாழ்க்கை துணைவரை மனம் நோகும்படி சில வார்த்தைகளையோ அல்லது ஏதாவது செயல் அவர்களுடைய மனம் நோகும்படி செஞ்சுட்டு வந்துட்டேன். இப்போ இங்க உட்காந்து நான் மன்றத்தில் உட்காந்து தவம் செஞ்சா அவர்களுடைய எண்ண அலை நான் என்ன தாக்கும், என்னுடைய அமைதியை கெடுக்கும், மனம் ஒடுங்காது. அப்படியே அவர்களுடைய எண்ண அலை வரலைனாலும் இப்ப என்னுடைய மனமே உள்ளிருந்து அந்த ஃப்ரீக்குவன்சி வராது, அந்த அலை இயக்கம் வராது, அலை மனமானது ஒடுங்காது, அங்கேயே தான் ஓடிக்கிட்டே இருக்கும்.
ஆகவே வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் கண்களை திறந்து சமுதாயத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை அறவாழ்க்கையாக வாழ்ந்தால்தான் கண்களை மூடி செய்யக்கூடிய அகதவமானது நமக்கு வெற்றியை கொடுக்கும். இப்ப புரியுதுங்களா? தவமும் தவமுடையார்க்காகும். அப்படி அறவாழ்க்கை வாழாதவர்கள் வெறுமனே நான் தவம் பண்றேன் கண்ண மூடி உட்கார்ந்து இருப்பது அவம் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் பார்த்தீங்கன்னா தவமும் தவமுடையார்க்காகும், அவம் அதனை அக்திரார் மேற்கொள்வது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா தவம் செய்வார் தங்கருமம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு. என்ன சொல்றாங்கன்னா, தவம் செய்பவர்கள் தான் வந்த வேலையை பார்க்குறோம். பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பையன் போகிறான், படிக்கிறான், உட்காந்து படிக்கிறான், ஒழுங்காக எழுதுறான், எல்லா வேலையும் பண்ணுறான். ஒரு பையன் என்ன பண்ணுறான், எழுதுறது இல்லை படிக்கிறது இல்லை, சும்மா அங்கே இருக்கிற போட்டு அடிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் ஏறுறது, குதிக்கிறது, பெஞ்சை உடைக்கிறது பண்ணிட்டு இருக்கான். அப்போ வாத்தியார் என்னங்கிறாரு, டேய் வந்த வேலையை பாடுறா அப்படிங்கிறாரு. வந்த வேலை படிக்கிறதுக்கு வந்த, அதை பாடுறா, அப்போதான் நீ அடுத்த வகுப்பு போக முடியும், ஏழாவதுலேருந்து 8வது போக முடியும். இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த வருஷமும் 7ஆவதுல தான் உட்காரணும். அப்படியே மறுபடியும் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துட்டே வெளியேற வேண்டி இருக்கும். ஆகவே வந்த வேலை என்பது மனித ஆன்மாவானது, நாமெல்லாம் அங்க மனித உடல் தாங்கி வந்திருக்கோம் சொன்னா எதற்காக? பிறவி பெருங்கடலை நீந்துவதற்காக. பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு தவம் ஒன்றே வழி. ஆகவே தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். தவம் செய்யாதவர்கள்லாம் அவம் செய்வார் ஆசையுள்பட்டு, ஆசை வயப்பட்டு. அவம் தவத்திற்கு எதிரான செயல், பிறவியை நீட்டிக்கொள்ளக்கூடிய செயலை தான் செஞ்சிட்டு இருக்கோம் என்று சொல்றாங்க. இதையும் நம்முடைய சாமிஜி அவர்கள் அதனால தான் நமக்கு தவம் என்ற நெறியை வகுத்து கொடுத்திருக்காரு. எல்லோரும் தவம் செய்ய வேண்டும், எல்லோரும் முழுமை பேர் அடையணும் என்று சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். அதுக்கு சாமிஜி அவர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்க, இதுல திருக்குறள்ல பல அறிஞர்கள் பல விதமா விளக்கம் பண்ண சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்துல இலர் பலர், ஏழைகள் அதிகமா இருக்காங்க, பணக்காரங்க இருக்கப்பட்டவங்க கொஞ்சமா இருக்காங்க இந்த உலகத்துல, இல்லைங்களா? அதற்கு காரணம் என்ன? போன பிறவியில் தவம் செய்தவர்கள் எல்லாம் இந்த பிறவியில் இருக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். போன பிறவியில் தவம் செய்யாதவர்கள், போன பிறவியிலையும் இந்த பிறவியிலையும் தவம் செய்யாதவர்கள் எல்லாம் ஏழையாக இருக்கிறார்கள் அப்படின்ட்டு விளக்கம் சொல்றாங்க. அதுவும் சிறப்பு தான், அதுவும். ஆனா அதை விட சிறப்பு சாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, உழைக்கக்கூடியவர்கள் குறைவாகவும் உழைக்காதவர்கள் அதிகமாகவும் இருப்பதால தான் இந்த மாற்றம், இலர் பலராகிய காரணம். இன்னொன்னு எங்க பாத்தீங்கன்னா, இலர் யார் இல்லாதவர்கள்? பொருள் இல்லாதவர்களா அப்படின்னு பார்த்தோம்னா, பொருள் இல்லாதவர்கள் உண்மையான இல்லாதவர்கள் அல்ல. யார் மனசுக்குள்ள எனக்கு அது இல்லை, இது இல்லை, பொருள் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, உடல்ல ஆரோக்கியம் இல்லை, மனதில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் அமைதி இல்லை என்று யார் இல்லை இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் இல்லாதவர்கள். யார் மன நிறைவோடு இருக்கிறார்களோ அவர்கள் இருக்கப்பட்டவர்கள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ளணும். அப்ப தவம் செய்யக்கூடியவர்கள், அறவாழ்க்கை வாழக்கூடியவர்களும் தவ வாழ்க்கை வாழக்கூடியவர்களும் தவம் செய்யபவர்களும் மன நிறைவாக இருப்பார்கள். அப்ப தவம் செய்யாதவர்கள், முறையான அறவாழ்க்கை வாழாதவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனக்குறையோடு இருப்பார்கள். ஆகவே இலர் பலர், இல்லாதவர்கள் பலராக இருக்க காரணம் தவநெறியில் இருக்கக்கூடியவர்கள் குறைவாக இருப்பதுதான் காரணம் என்று அதை நாம் எடுத்துக்கொள்ளணும். ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஊர், அந்த ஊர்ல ஈசான்ய மூலைன்னா எந்த பக்கம்? இந்த பக்கம் இல்லை, வடகிழக்கு. ஒரு ஊர்ல ஈசான்ய மூலையில ஒரு பெரிய ஒரு மடம். அந்த மடத்துல ஒரு குருநாதர் இருந்து சீடர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த குருநாதர் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேரிச்சம்பழம் மட்டும்தான் சாப்பிடுவார். அதான் ஒரு சாப்பாடே, அதுதான் ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம். ஆனா அந்த மடத்துக்கு அந்த குருநாதரை பார்க்கறதுக்காக பெரிய பெரிய பணக்காரங்களும், பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் நிறைய வருவாங்க. வரும்போது சும்மா வருவாங்களா?
பெரிய தட்டில் வந்து எல்லாம் பழங்களும் பதார்த்தங்களும் பலகாரங்களும் இன்னும் என்னென்ன வேணும், முந்திரி திராட்சை நெய் பழம் தேங்காய் அப்பளம் வடை பாயசம் எல்லாம் கொண்டாடுவாங்க. தட்டு தட்டாக கொண்டு வருவாங்க. அதையெல்லாம் அவர் சும்மா தொட்டு எடுப்பார், அவ்வளோதான், சாப்பிட மாட்டார். அங்கே இருக்கக்கூடிய சீடர்கள் தான் எல்லாம் பங்கு போட்டு சாப்பிடுவாங்க. இப்படியே வந்து இருந்த ஒரு நாள் வந்து அந்த மடத்துக்கு ஒருத்தர் வந்தார். பெரியசாமி பேர். புதுசாக வந்தவர் வரும்போதே பெரிய உருவம். அவர் அதனால வந்த உடனே எல்லாத்தையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் தான் முதல்ல எடுப்பேன், நான் சாப்பிட்டது போக மீதி தான் உங்களுக்கு அப்படின்ட்டாரு. ஒரு ஆரஞ்ச கையில் எடுத்தாருன்னா அப்படியே ஒரே அப்படியே புளிஞ்சிருவாரு. செவ்வாழை ரட்டையா உள்ள போடுவார். இப்படிதான் சாப்பிடுறது. அவர் சாப்பிட்டு மீதி தான் வந்து அடுத்தவங்க சாப்பிட முடியும். இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு 8 முளை வேட்டி ஒரு சுத்துக்கு தான் வரும். இப்படி தெரு திண்ணியில படுத்து அந்த பெரியசாமி தூங்கினாருன்னா கொரட்டை 8வது வீட்டு கேட்கும், கொரட்டை சத்தம். இந்த மாதிரி சாமி பார்த்தாரு. ஒரு நாள் பார்த்தாரு, பெரிய சாமி ஊனினை சுருக்கி உள்ளொளி பெருக்கு அப்படின்னாரு. பெரிய சாமி, இல்ல சாமி, உள்ளொளி ஊனினை பெருக்கதே வேலையா போச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. சரின்ட்டு அவர் ஒன்றும் சொல்ல முடியல. சரி, அவர் கடுமையா பேச மாட்டாரு. சாமி வந்து உள்ள போயிட்டாரு. பெரிய சாமி அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்துகிட்டே இருக்காரு. அதே ஊர்ல ஒரு ராஜாவும் மந்திரியும். ராஜா வந்து பேரு பார்த்தீங்கன்னா மகா மூட பகதூர். அப்பேற்பட்ட அறிவுக்கும் அவருக்கும் 50 மைல் தூரம். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கு பிளாஸ்திரி. அறிவுக்கும் அவருக்கும் 60 மைல். இந்த மாதிரி ஒரு ராஜாவும் மந்திரி அந்த ஊர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அரண்மனைக்கு வெளியே ஒரு அரச மரம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அரச மரத்தடியில ராஜா வந்து நாற்காலி போட்டு உட்காந்துக்குவாரு, மந்திரி வந்து ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துக்குவாரு. அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்குகள், எத்தனையோ நியாயங்கள் இருக்கும், வழக்குகள் இருக்கும், அந்த வழக்குகளை எல்லாம் கொண்டாந்து சொல்லுவாங்க. ராஜா வாயில என்ன வருதோ அதுதான் தீர்ப்பு. அந்த அரச மரம் தான் வந்து நீதிமன்றம். அவர் ராஜா வாயில என்ன வருதோ அதுதான் தீர்ப்பு. அதை வந்து யாரும் குறை சொல்ல முடியாது, யாரும் வந்து அதை கேள்வி கேட்கவும் முடியாது. அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கொப்பரையில, ஒரு எவர் சில்வர் கொப்பரையில வந்து நல்ல முந்திரி நல்ல நெய்யில வறுத்து மேல வந்து மிளகு பொடி தூவி அப்படியே மொறுன்னு கொண்டாந்து வச்சிருவாங்க, கொப்பரை நிறைய. ராஜா 4 நாளா வாயில எடுத்து போட்டுக்கிட்டு பேசி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வழக்கு விசாரணை பண்ணிட்டு இருப்பாரு. ராஜா அந்த பக்கமாக திரும்பும் போது மந்திரி ஒன்று எடுத்து வாயில போட்டுக்குவாரு. இப்படியே வந்து அந்த வழக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும். அந்த முந்திரி தீர்ந்ததுன்னா வழக்கு முடிக்கணும், அவ்வளவு. அது ராஜா எந்திரிச்சு போயிடுவாரு. இந்த மாதிரி ஒரு நாள் வந்து வழக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் ஓடி வந்தாரு. கால் உடைஞ்சி ரத்தமா வருது. ஒருத்தர் ஓடி வந்து, ராஜா, அந்த வீதியில நடந்து வந்துட்டு இருந்தேன், ஒருத்தர் புதுசா வீடு கட்டிட்டு இருந்தாரு, அந்த வீடு காம்பவுண்ட் சேவர் உடஞ்சி என் காலில் விழுந்துருச்சு, கால் வந்து உடஞ்சிருச்சு, ரத்தம் வருது, நீங்க தான் நீதி வழங்கணும். அப்படியா? உடனே அவனை பிடிச்சி தூக்கில போடுங்க அப்படின்னு ராஜா சொல்லிட்டாரு. உடனே காவலாளிங்கெல்லாம் அவரை பிடிச்சி தூக்கில போட போகும்போது அவர், நான் ராஜாவை பார்க்குறேன் அப்படின்னு ஓடி வந்து, ராஜா, கருணை மகா பிரபு, மிகப்பெரிய கருணை பிரபு, என்னை காப்பாத்துங்க, நான் என்ன பண்ணுவேன்? கொத்தனாரு வந்து அந்த மாதிரி கட்டி கொடுத்துட்டாரு, உடஞ்சி போச்சு, நான் என்ன பண்ணுவேன்? ராஜா சொல்ல, சரி, உடனே கொத்தனாரை பிடிச்சி தூக்கில போடுங்க. அப்புறம் கொத்தனாரை பிடிச்சிட்டு தூக்கில போட போறாங்க. கொத்தனார் ஓடி வராரு, ராஜா, கருணை மகா பிரபு, என்னை காப்பாத்துங்க, நான் என்ன பண்ணுவேன்? அந்த தண்ணி கலந்து கொடுக்கும்போது சுண்ணாம்பு, அந்த காலத்து சுண்ணாம்பு சேவரு, அந்த சுண்ணாம்பு கலந்து கொடுக்கும்போது தண்ணி நிறைய கலந்து அந்த சுண்ணாம்பை ரொம்ப இணக்கமா கொடுத்துட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன்? அந்த சின்னம்மா வந்து அப்படி சுண்ணாம்பு கொண்டாந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு. சரி, சின்னம்மாவை பிடிச்சி தூக்கில போடு. சின்னம்மா ஓடி வந்தாங்க. சின்னம்மாவுக்கு பின்னாலேயே 4 குழந்தைங்க, சின்னம்மா எங்கம்மா சின்னம்மா எங்கம்மான்னு அழுதுகிட்டே வருதுங்க. ராஜா கிட்ட வந்த உடனே, ராஜா, எங்களை காப்பாத்துங்க, நான் என்ன பண்ணுவேன்? பானை செய்யறவன் பெரிய பானையா செஞ்சு கொடுத்துட்டான், தண்ணி நான் நிறைய கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்படின்னா பானை செஞ்சவனை பிடிச்சி தூக்கில போடு அப்படின்ட்டு ராஜா சொல்லிட்டாரு. அவனை தூக்கில போடும் போது அவன் ஓடி வந்தான், ராஜா காப்பாத்துங்க, நான் என்ன பண்ணுவேன்? நான் வந்து பானை செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க, சக்கரத்துல மண்ணை வச்சு, அந்த களிமண்ணை சக்கரத்துல வச்சு சக்கரத்தை சுத்தி விட்டு பானை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அங்க ஒரு நடனம் வந்து ஒரு பரதநாட்டியம் அரங்கேற்றம் நடந்துட்டு இருந்தது. அங்க ஒரு கோகிலான்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து 16 வயசு பொண்ணு அருமையா நடனம் ஆடினாங்க.
நான் அதை பார்த்துக்கிட்டே வந்து பானையை பெருசு பண்ணிட்டேன், என்கிட்ட ஒரு குறையும் இல்லை, சரி அந்த பொண்ணை பிடிச்சி தூக்கில போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே முந்திரி தீர்ந்து போச்சு. அதுக்கு மேல அங்க முந்திரி இல்லை. ராஜா எந்திரிச்சு போயிட்டாரு. பொண்ணை பிடிச்சி தூக்கு மேடைக்கு கொண்டு போயிட்டாங்க. ஒன்றும் அங்க வரவும் முடியல, ராஜாவும் இல்லை. அங்க போய் தூக்கில போட போனா கழுத்து சின்னதா இருக்குது, கயிறு பெருசா இருக்கு. என்ன பம்பா போச்சு அப்படின்ட்டு சரி ராஜா கிட்ட வந்து சொன்னாங்க, ராஜா கயிறு கழுத்து சின்னதா இருக்கு, கயிறு பெருசா இருக்கு, என்ன இது என்ன என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே, ஒரு 10 நாள் நல்லா திங்கடி சாப்பிட வைங்க, நல்லா முந்திரி பாதாம் பிஸ்தா நல்லா 10 நாளா நல்லா சாப்பிட வச்சு அப்புறமா தூக்கில போடுங்க அப்படின்னா. ராஜா அது நடக்கிற காரியமா, இதெல்லாம் 2 வருஷம் 5 வருஷமா சாப்பிட்டாதான் அந்த பொண்ணு வந்து அந்த சைஸுக்கு வரும், தூக்கில போட முடியும். இது என்ன என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, அந்த கைத்துக்கு தகுந்த கழுத்து எங்க இருக்கு கண்டுபிடிக்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டாரு. இப்ப தேடிக்கிட்டே போறாங்க. அந்த தென்னியில அந்த பெரிய சாமி படுத்திருக்கான், சோம்பேறி. மாட்டினானா பிடிச்சி தூக்கிட்டு போறாங்க. அவன் வந்து அப்பா என்ன விட்டுருங்க, நான் வந்து ஏதோ இப்படி வயிற்று குழப்புக்காக வந்தேன், நான் வந்து இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு பெருத்து போயிட்டேன், என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு அழுகுறான். அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு தூக்கிட்டு போய் தூக்கு மேடையில் நிக்க வச்சுட்டாங்க. நெஸ்டியல் இருக்காரு, குருநாதர் வந்து நெஸ்டியல் இருக்காரு. தெரிஞ்சிருக்கு நம்முடைய சீடன் இப்படி உயிர் ஊசலாடுது, சீடனை நம்ம விடக்கூடாது, அவர் கருணை, சீடனை காப்பாற்றணும். அவர் ஓடுறாரு. ஓடி அங்கே வந்து அவனை போடாதீங்க, என்ன போடு, அவனை விட்டுருங்க, என்ன போடுங்க, கழுத்து தானே வேணும், என்ன போடு அப்படின்னு சொன்னார். இது என்ன வம்ப. ராஜாவும் அங்கே வந்துட்டாரு, ராஜாவும் மந்திரியும் வந்துட்டாங்க. ராஜா, மகான் நீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க? இல்லை இல்லை, 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி நேரம் கிடைக்கும். இந்த மாதிரி நேரத்தில் யார் ஒருவர் தூக்கில் தொங்க, அதாவது அந்த அந்த தண்டனைக்கு ஆளாகிறாங்களோ இந்திர பதவி நேரா வந்து இந்திரனுடைய பதவி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ராஜா, அப்ப நீங்க வேண்டாம், நானே மாட்டிக்கிறேன். மந்திரி இல்ல இல்ல நானே மாட்டிக்கிறேன் அப்படின்னு ராஜாவும் மந்திரியும் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அதாவது சாமிஜி அவர்களுடைய போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி, இந்த உலக நன்மைக்காக தோன்றியதான் எல்லா நீதி நூல்களும். திருக்குறளாகட்டும், சாமிஜி அவர்கள் சொன்ன தத்துவமாகட்டும், அவர்கள் கொடுத்திருக்கும் பயிற்சியாகட்டும், இன்னும் உலகில் பெரியவர்கள் மகான்கள் சான்றோர்கள் கொடுத்த எல்லா நீதி நூல்களும் உலக நன்மைக்காக. உலகம் வந்து அமைதியாக இருக்கணும், முதல்ல சண்டை இல்லாம இருக்கணும். உலகத்துல சண்டை இல்லாம இருக்கணும்னு சொன்னா மனிதனுக்கு நிலையாமை தத்துவம் தெரியணும். எதுவுமே நிலை இல்லை. இப்ப அது தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்துல எதுவுமே நிலை இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வாழ்க்கை நிலை இல்லை. இதுதான் நிலையாமை தத்துவம். இல்லாத, சாமிஜி அவர்களை சொல்லியிருக்காரு நிலையாமை தத்துவத்தை, இல்லாத ஒரு பொருளே இருப்பதாகவும் இழுக்கும் பல பொருளும் இல்லாது இருந்ததுண்டு, நில்லாது அசைந்து இயங்கும் பொருட்களோடே நிலையான அரூபத்தை பூரணத்தை கல்லாது கற்றுணர்ந்தோம் கடமை கொண்டோம் கருமையான கருவிகளை ஆள கற்றோம். ஆகவே நில்லாமை தத்துவம் தெரியணும். அது தெரியணும்னு சொன்னா தவம் செய்யணும், ஆக்கினை பயிற்சி. நீதி நூல்கள் மட்டுமே பத்தாது, நீதி நூல்களும் ஒரு பகுதி. நிறைய நீதி நூல்களை படிக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு பகுதி, அது ஒரு பரிணாமம். நீதி நூல்கள் மட்டுமே தோன்றி கொண்டு இருந்தது, போதனை மட்டுமே வளர்ந்து கொண்டிருந்தது ஒரு வளர்ச்சி. அதை தாண்டி பயிற்சி முறை மனிதனுக்கு வேண்டும். மனிதன் விலங்கிலிருந்து வந்தவன், அவனுக்கு போதனை மட்டுமே பத்தாது, அவனுடைய மனதிலே வந்து ஆணவம் கண்மம் மாயை இருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் மாற்றணும்னு சொன்னா பயிற்சி வேண்டும். ஆகவே ஒரு நீதிகளையும் சொல்லி பயிற்சிகளையும் சொல்லி கொடுத்து அந்த பயிற்சிகளை எல்லாம் சமுதாயத்திலே பரவ விட்டு நாம் வந்து உலகத்தை அமைதி அடைய செய்யணும், உலக சமாதானம் அடைய செய்யணும் என்று சாமிஜி அவர் வந்து முயற்சி பண்றாங்க. உலக அமைதிக்கு தடையாக இருப்பது போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி என்பது அதுதான். அப்ப இது எல்லாமே வளரணும்னு சொன்னா நாம் இந்த திருக்குறளையும் நன்கு கற்று தேர வேண்டும். அதில் இருக்கக்கூடிய உண்மை விஷயங்களையும் நீதிகளையும் நாம படித்து ஆழமாக படித்து பல அறிஞர்கள் சொன்ன பொருளை எல்லாம் உணர்ந்து அது மட்டுமே பத்தாது,
படித்து வைத்திருந்தா அது ஓரளவுக்கு நாம் பின்பற்ற முயற்சி செய்வோம். ஆனாலும் பயிற்சிகள் செய்யணும். நாம் சாமிஜி கொடுத்த அகதவ பயிற்சிகளையும் செய்து அகத்தாய்வையும் செய்து நாம அறவழியில் வாழ, திருக்குறள் காட்டிய அறவழியில் வாழ நாம் மேலும் மேலும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆழ்ந்த கருத்துக்களை, தத்துவங்களை நமக்கு சிறப்பாக சொல்லிய பேராசிரியரை வாழ்த்தி, கலந்து கொண்ட கூடையும் வாழ்த்தி கூட்டத்தை நிறைவு செய்வோம். பேராசிரியர் செந்தில்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவரது அணில் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். இன்று மாலை கூட்டுத்தொகத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அணில் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில்